அத்தியாயம் 1. மாலை வெயில் நிழல்களை நீளமாக்கியிருந்தது. மரங்கள் இலை அசங்காமல் கப்சிப் என்றிருந்தன. சென்றி கதவு திறந்துவிட உள்ளே ஒருமுறை பார்த்துவிட்டு மத்திய சிறைச்சாலையின் இரும்பு வாசலை தாண்டி வெளியே வந்தான் கிரண். ஜீன்ஸ் பேண்ட்டும் கட்டம் போட்ட காட்டன் முழுக்கை சட்டையும் அணிந்திருந்தான். கண்களிலும் உதட்டிலும் அப்பட்டமாய் அலட்சியம் இருந்தது. முதல் காரியமாக சிகரெட் வாங்கி கொண்டான். அடுத்த காரியமாக அந்த மளிகை கடைக்கு சென்று, சார், ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? ₹1. என் தடுமாற்றம் இல்லாமல் சுழற்றினான். ஹலோ, ராவ் ஹியர். ராவ், நல்லா இருக்கியா? என் குரல் தெரியுதா? ஹேய் கிரண், எப்போ வந்த? 17 நிமிஷமாச்சு. இன்னும் 4 இருக்குன்னாங்களே. நன்னடத்தை. யாரு, நீயா? வெரி குட். எங்கிருந்து பேசுற? ஒரு மளிகை கடையிலேருந்து. இடம் சொல்லு, கார் எடுத்துக்கிட்டு வரேன். வேணாம், நீ ஊரில் இருக்கியான்னு தெரிஞ்சுக்கத்தான் ஃபோன் செஞ்சேன். நான் டாக்ஸி பிடிச்சு வரேன். அட்ரஸ் மாற்றிட்டேன் கிரண், இப்போ நுங்கம்பாக்கம். அட்ரஸ் சொல்லு, விசாரிச்சு வரேன் சொன்னான். மனதில் குறித்து கொண்டான். பார்ட்டி ஏற்பாடு செய்யட்டுமா? அனிதா, இனியா, சுரேகா. வேணாம், ராயல் சல்யூட் வச்சிருப்பியே. இருக்கு, போதும், வரேன். உனக்கு எதுவும் ப்ரோக்ராம் இல்லையே? நீ ஃபோன் செய்யறதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது, இப்போ கேன்சல். உன் கூட நிறைய பேசணும்னா. நானும் தான், பேசலாம். ₹1 தந்துவிட்டு நடந்தான். கார்கள் சாலையில் ரயில் பெட்டிகளைப் போல வரிசையாய் தொடர்ந்து கொண்டு தத்தம் குரல்களில் சத்தம் இறைத்து கொண்டிருந்தன. சுவர்களில் போஸ்டர்கள் பார்த்தான். சில நடிகைகள் புதுமுகங்களாய் தெரிந்தனர். சாலை விளக்குகள் சட்டென்று கடமை துவங்க 1-2 லீவு போட்டிருந்தது. ஒரு ஆட்டோ ஸ்டாண்டு பார்த்து நெருங்கினான். யாருப்பா போகணும்? வேலு, நீயா? ஏறிக்கொண்டான். ஏரியா சொன்னான். மீட்டரின் தலை கவிழ்க்கப்பட்டது. புறப்பட்டது. இரு பக்கமும் மாறி மாறி பார்த்து கொண்டே வந்தான். மின்சாரம் பூசின கட்டிடங்கள், வேக வாகனங்கள், அவசர மக்கள். அத்தனை இயக்கங்களின் ஆதார காரணமாக பணம் வீடுகளாக, வைரங்கள் பேங்க் காகிதங்களாக. நுங்கம்பாக்கம் வந்ததும் தெருவின் பெயர் சொன்னான். வந்ததும் இறங்கி கொண்டான். ஆட்டோ போனதும் நிமிர்ந்து பார்த்தான். பரபரப்போ சத்தமோ இல்லாத தெரு. ஏதோ ஒரு வீட்டின் மொவிஷன் இயங்கிக் கொண்டிருப்பது காற்றில் உணர முடிந்தது. கச்சிதமான வீடு. பக்கத்தில் காலிமனை. காம்பவுண்டுக்கு வெளியில் கருப்பு அம்பாசிடர். உள்ளே சங்கிலி கட்டின, இன்னும் குறைக்க ஆரம்பிக்காத நாக்கு தொங்கும் ராஜபாளையம். கருப்பு வெள்ளை பெயிண்ட் அடித்த விக்கெட் கேட்டின் கொக்கி நீக்கி திறந்தான். உள்ளே நடந்தான். ஒரே ஒரு சோம்பேறி லொல். தீவிர பார்வை. வாசலுக்கு அருகில் உரச்சாக்குகளை இணைத்து தைக்கப்பட்ட உரைமாட்டி பதுங்கி இருந்தது ஒரு ஸ்கூட்டர். மணிப்படம் வரைந்த ஸ்விட்சை தொட்டான். நாய் இப்போது ரோஷமாய் குரல் உயர்த்த, கதவு திறந்த ராவ், டேய் சுமாரு என்றான். கிரணின் கையை பிடித்து கொண்டு, வாயா, கொஞ்சம் இழைச்சிட்டம்மா. உள்ளே வந்ததும் கதவு மூடின ராவ். முழுக்கை சட்டை மேல் கையில்லாத சிகப்பு ஸ்வெட்டர் அணிந்திருந்தான். உக்காரு என்று சோஃபாவில் புத்தகங்களை ஒதுக்கினான். அமர்ந்த கிரண், எப்படி இருக்க என்றான். சுகமில்லப்பா. ஜொரமா? உடம்புக்கென்ன தேக்கு, நனையும் காயும். நான் சொன்னது வாழ்க்கைய. கிரண் அந்த ஹாலை சுற்றி கண்களை ஓட்டிவிட்டு, வீடு அப்படி சொல்லலையேரா. ₹1200 வாடகை. வாடகை வீடா? பின்ன என்னாச்சு தொழிலு? கமிஷனர் மாறிட்டாரு. புது ஆளு ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நம்ம காரு தொழிலுக்கு போய் மாச கணக்காச்சு. வேடந்தாங்கலுக்கும் திருப்பதிக்கும் டூர் போறதுக்கு தான் காரை அனுப்பிக்கிட்டு இருக்கேன். என்ன ராவிது, நீ சுறுசுறுப்பா இருப்பேன்னு நினைச்சேனே. நீதான் வந்துட்டியே. இனிமே சுறுசுறுப்பாகிட்டா போச்சு. இனிமே நான் மகாத்மா காந்தியோட வாரிசுன்னு சொல்ல மாட்டியே. சாச்சா, லேசில மாத்திடுற விஷயமா? பிறக்கிறப்ப என்ன குரூப் ரத்தமோ சாகர வரைக்கும் அதே குரூப் தான். முதல்ல நீ என்ன செய்யற? உன் ஃப்ரிட்ஜை திறக்கிற. நாக்கு செத்து போச்சு. கை குத்தல் அரிசி இல்ல. கடலை உருண்டை வேற தர்றாங்களாமே, டிஃபனா? எரிச்சலை கிளப்பாதே ராவ். அன்னைக்கு ஒரு வார்த்தை என் ஸ்டேட்மெண்ட்ல ராவ்னு ஒரு வழுக்க மண்ட பையன் இருக்கான், அவங்கிட்ட தான் கொஞ்சம் நகை கொடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லியிருந்தா அப்புறம் நீயும் கடலை உருண்டை சாப்பிட்ருப்ப. ராவ் எழுந்து அவன் தோளில் தட்டி, ஈஸி. அப்பா, ஒரு கிண்டலுக்கு சொன்னா இவ்வளவு கோபம் வருதே என்று ஃப்ரிட்ஜுக்கு நடந்தான். கொஞ்ச நேரத்தில் கிளிங் என்று மோதிக்கொண்டு இருவரும் அருந்தினார்கள். சொல்லு என்றான் ராவ். என்ன சொல்லணும்? 2 வருஷமா ஜெயிலுக்குள்ள என்ன செஞ்ச? நெசவு கத்துக்கிட்டேன். செடிக்கு தண்ணி ஊத்தினேன். செருப்பு தைக்க கத்துக்கிட்டேன். அதை கேட்கல. என்ன யோசிச்ச? இனிமே எந்த சந்தர்ப்பத்திலையும் போலீஸ் கையில மாட்டிக்கிற வேலை பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சேன். ஒரு கொள்கையே வந்துடுச்சு. என்ன? தப்பு செய்யாத. அப்படி செய்யறதா இருந்தா மாட்டிக்காம திருத்தமா தொழில் சுத்தமா செய். எப்படி கொள்கை? நல்லா இருக்கு. எதை கடைபிடிக்க போற? திருத்தமா செய்ய போறேன் இனிமே. சபாஷ். பார்ட்னர்ஷிப்ல நடத்தலாம் கிரண். நிச்சயமா. உதவி இல்லாம ஆகாது. எதுவும் திட்டம் வச்சிருக்கியா? சின்ன சின்னதா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வச்சிருக்கேன். செயல்படுத்த நபர்கள் நிறைய பேர் வேணும். நாம 2 பேர் மட்டுமே நடத்துறதா ஒன்று யோசிக்கணும்.
ராவ், ஒவ்வொரு மாங்காயா கல்லால அடிச்சு பறிக்கிற பொறுமை இப்ப எனக்கு போயிடுச்சு. ஒரு வழியா மரத்தையே பிடுங்கணும். அதான் திட்டம், அதான் சவால். புரியல எனக்கு. ஒரு பெரிய தொகைக்கு திட்டம் போடலாம்னு சொல்றேன். சரி, போட்டுடலாம். கொஞ்சம் ரிஸ்க் தான். கொஞ்சம் தப்பு செஞ்சாலும் மறுபடி நான் ஆஸ்பத்திரி பேண்டேஜ் துணி நெசவு நெய்ய வேண்டியதுதான். பிளான சொல்லேன். நீ ஹிண்டு வாங்குறியா? வாங்குறேன். முந்தா நாள் பேப்பரை எடு. ராவ் போய் எடுத்து வந்தான். கிரண் வாங்கி அதில் ஸ்போர்ட்ஸ் பக்கத்தை மடக்கினான். பாரு, இத பாரு என்றான். என்ன இதுல? இந்தியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் டெஸ்ட் சீரீஸ்ல கடைசி டெஸ்ட் மெட்ராஸ்ல நடக்க போகுது. அதை பத்தின கட்டுரை இது. இதுவரைக்கும் நடந்த 4 டெஸ்ட்டுகள்ல 2 அவங்க, 2 நாம ஜெயிச்சிருக்கோம் ராவ். ரப்பர் யாருக்குன்னு நிர்ணயிக்கிற டெஸ்ட் இந்த டெஸ்ட். இந்தியாவோட எல்லா மூலைகள்ல இருந்தும் கிரிக்கெட் விசிறிகள் இந்த மேட்சுக்கு வர்றாங்க. வரட்டுமே. வாட் இஸ் யுவர் ஐடியா? மைதானத்துல புகுந்து பிக் பாக்கெட் அடிக்கலாம்னு சொல்றியா? கிரண் உஷ்ணமாய் முறைத்தான். என்னோட எத்தனை வருஷம் பழகினாலும் உனக்கு பிளேடு வைக்கிற சங்கிலியா இருக்கிற புத்தி போகாதே. என்ன பண்றது? பூர்வாசிரம புத்தி. நீ சொல்லு. கிரண் கிளாஸில் அளவு பார்த்து ஊற்றி கொண்டான். ராவ், இந்தியன் டீம்ல மெட்ராஸ்ல விளையாட போற பிளேயர்ஸ் பேரெல்லாம் கொடுத்துருக்கானா? ஆமா. யார் யாரு? பேர் படி வரிசையா? சிவராஜ், அம்ருதீன், விட்டல், முரளி. இவங்க 4 பேரும் அற்புதமான பிளேயர்ஸ் இல்லையா? நிச்சயமா. இதுல 2 பேர் தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், 2 பேர் ஆல்ரவுண்டர். விட்டல் அட்டகாசமான ஸ்பின்னர், முரளி ஃபாஸ்ட் பவுலர். அப்படியா? வெரி குட். இப்போ எனக்கு தேவையானது ஒரு இன்ஃபர்மேஷன். மேட்ச்ல 3வது நாள் ரெஸ்ட் டேயா அறிவிச்சிருக்காங்க இல்லையா? அந்த ஓய்வு தினத்துல இவங்க ப்ரோக்ராம் என்ன? கெட் மீ தட் இன்ஃபர்மேஷன். பெரிய விஷயம் இல்ல, தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல தெரிஞ்சு சொல்லு, அதுக்கப்புறம் தான் மிச்ச பிளான் என்று சோஃபாவில் வசதியாக சரிந்து கொண்டு உறங்க ஆரம்பித்தான் கிரண். அத்தியாயம் 2. ஹேமா அலங்கார மேஜைக்கு முன் அமர்ந்தாள். சிரத்தையாய் ஒப்பனை செய்து கொண்டாள். ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டின் மேல் நழுவுகிற சேலையை பின் குத்தினாள். 2 காதருகிலும் கூந்தல் சுருளை சரி செய்தாள். லிப்ஸ்டிக் பூசி மேலே க்ளோஸ் தடவிக்கொண்டாள். ஒரு தரம் புன்னகைத்து பார்த்து கொண்டாள். கட்டிலை அணுகி அமர்ந்து இன்டர்காமை எடுத்தாள். ஹலோ ரவி, வந்துட்டாங்களா? 5 பேர் தான் வந்திருக்காங்க மேடம். எத்தனை இன்விடேஷன் அனுப்புனீங்க? ஜோதிட புஸ்தகம் கூட விடாம அத்தனை பத்திரிகைக்காரங்களுக்கும் அனுப்பினேன் மேடம். கிட்டத்தட்ட 70 இன்விடேஷன்ஸ். மணி 9 ஆச்சே. 9ன்னு தானே போட்டிருந்தீங்க? எஸ் மேடம். இன்னும் 1/4 மணி நேரம் பார்க்கலாம். 10 மணிக்கு ரீ ரெக்கார்டிங் இருக்கு ரவி. என்ன செய்யட்டும், நீங்க சொல்லுங்க. சரி, 15 நிமிஷம் பார்க்கலாம். வைத்தாள். அருகில் கிடந்த சினிமா இதழை புரட்டினாள். கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தாள். 45 வயது அவள். ஹேமா, ரெடி ஆயிட்டியா? நான் ரெடியாகி என்ன புண்ணியம் மம்மி? ஏம்மா? 70 பேருக்கு மேல முக்கியமான பிரஸ் மீட்டிங்னு குறிப்பிட்டு அழைச்சிருந்தோம். 5 பேர் தான் வந்திருக்காங்களாம். அந்த மம்மி பத்திரிகைக்காரர்களை 2 நிமிடத்திற்கு மஞ்சள் வார்த்தைகளில் குளிப்பாட்டினாள். ஒரு 2 படம் விழுந்துடக்கூடாதே, உடனே மறந்துடுவானுங்க. புதுசா வந்திருக்காளே புவனா, ஒரு படம் சில்வர் ஜூப்ளி ஆனதும் எல்லா பசங்களும் பேனாவை திறந்துகிட்டு அவ வீட்டையே சுத்துறானுங்க. கிடக்குறாங்க விடு. இல்லம்மா, அவங்கள அப்படி அலட்சியப்படுத்திட முடியாது. நம்ம தொழிலுக்கு உடம்பும் கவர்ச்சியும் மட்டும் பத்தாது, விளம்பரம் தான் தூக்கி விடுற ஏணி. பத்திரிகைக்காரங்களை பகைச்சுக்கிட்டு புகழை எதிர்பார்க்க முடியாது. அதுக்கு இல்லடி கண்ணு. காலை இப்படி வையி, கையை அப்படி வையின்னு தொட்டு தொட்டு டஜன் டஜனா போட்டோ எடுத்துட்டு போறாங்களே ஒழிய சமீப காலத்துல எந்த புஸ்தகத்தோட அட்டையிலையும் நீ இல்ல ஹேமா. தெரியுதுமா, இதுக்கு பேர் தான் மார்க்கெட். 2 படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சா, அவ்வளவுதான். என்ன தடால்னு கீழே தூக்கி போட்டுட்டாங்க. வியாபார ரீதியா அவங்க செய்யறது தப்பில்லதான். காய்கறி கடையில நேத்து வந்த தக்காளி வாங்குவியா, இன்னைக்கு வந்த தக்காளி வாங்குவியா? சினிமால லேட்டஸ்ட் மேல ஒரு தனி மோகம் வந்துடும். இப்படியே விட்டா உன்னை மறந்தே போயிடுவாங்க ஹேமா. தெரியுது மம்மி. கையில என்னமோ 10 படம் இருக்கு, ஆனா பப்ளிசிட்டி குறைஞ்சு போச்சு. கேள்வி பதில்ல ஹேமா ஹேமா என்று ஒருவர் இருந்தாரே, அவரை பற்றின தகவல் தெரியுமான்னு கேள்வி வந்திருக்கு இந்த வாரம். பாத்தியா? திமிர் தானே இது. என்ன செய்ய போற நீ? அதுக்காகத்தான் இந்த பிரஸ் மீட்டிங் ஏற்பாடு பண்ணேன். அமெரிக்கா போயிட்டு வந்த விபரம் எல்லாம் சொல்லி ஸ்டில்ஸ் கொடுத்து டிஃபன் கொடுத்து ஒரு அந்யோன்யம் வச்சுக்கலாம்னு தான் செஞ்சேன். பாருங்க, நிறைய பேர் வரல. ஹேமா மறுபடி இன்டர்காம் உபயோகித்தாள். என்ன ரவி, 15 நிமிஷம் ஆச்சே. வெயிட் பண்ணதுல மோசமில்ல. ஒரு நபர் கூடியிருக்கு. இப்போ 6 பேர் இருக்காங்க மேடம். சரி, அவங்கள ஹாலில் உட்காத்தி வைங்க. என்னவா என்றாள் மம்மி. 6 பேர் வந்திருக்காங்களாம். பேசாம கேன்சல் பண்ணிடு மீட்டிங்க. சரிதான், இந்த 6 பேரையும் பகச்சுக்க சொல்ற. வெத்தலை போட்டுக்கிட்டு இரு, பேசி அனுப்பிடுறேன். ரெக்கார்டிங் போகணும். ஹேமா தன் அறையை விட்டு வெளியேறினாள். வளைவான மாடிப்படிகளில் நளினமாக இறங்கினாள். ஹாலில் அந்த 6 பேரும் அரைவட்டமாக உசத்தி சோஃபாக்களில் அமர்ந்திருக்க கைகூப்பி புன் சிரித்து எதிரே அமர்ந்து குட் மார்னிங் என்றாள். ரவி, டிஃபன் கொண்டாட சொல்லுங்க.
அப்புறம் என்ன மனோகர் சார் கவனிக்க மாட்டேங்கிறீங்க என்று சிரித்தாள். யாரு நானா? அன்னைக்கு வாகினில ஒரு சின்ன போட்டோ பிக்சருக்கு கோஆப்ரேட் பண்ண சொன்னேன். சம் அதர் டைம்னு சொல்லிட்டு நீங்க தான் போயிட்டீங்க. அதுவா? அன்னைக்கு மூஞ்செல்லாம் பரு வந்திருந்துச்சு மனோ, அதான் நழுவிட்டேன். இல்லைன்னா உங்க பத்திரிக்கைக்கு செய்யாம என்ன? ஏதாச்சும் சீட்டு குலுக்கி பொறுக்கி எடுக்கிற வேலை இருக்குமே, எப்ப வேணாலும் வாங்க, டைம் ஒதுக்குறேன். அப்புறம் சீனிவாசன் தானே உங்க பேரு? இல்ல, ராமச்சந்திரன். எஸ் எஸ், மறந்துட்டேன். எடிட்டரை கேட்டு சொல்றேன். நீங்களே என்ன ஆச்சு? எதை கேக்குறீங்க? ஒரு 14 வாரம் தொடர் கட்டுரையா ஹேமாவின் கதைன்னு சொல்லலாம்னு சொன்னீங்களே. சொன்னேன். இன்னொரு சந்தர்ப்பத்துல உங்களை வச்சு பண்ணலாம்னு சொல்லி. இப்போ போனா இல்ல, அவங்கள 10 வாரம் தொடர் பேட்டி பண்ண சொல்லியிருக்காரு. வெரி குட். புது ஆர்டிஸ்ட ஊக்குவிக்க வேண்டியதுதான். உங்களை எல்லாம் எதுக்கு கூப்பிட்டேன்னா, போன மாசம் தெலுங்கு படத்துக்காக அமெரிக்கா போயிட்டு வந்தப்புறம் யாருக்குமே பேட்டி தரலனா, அந்த வெளிநாட்டு அனுபவங்களை உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு தான் வரவழைச்சேன். ரவி, அந்த ஸ்டில்ஸ் கவர்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் கொடுங்க. வெயிட், முதல்ல டிஃபன் சாப்பிடுங்க. அரை மணி நேரம் பயண அனுபவங்களை சொல்லிவிட்டு அவர்கள் சென்றதும் மேனேஜர் ரவி மற்றும் அம்மாவுடன் ஸ்டூடியோ புறப்பட்டாள் ஹேமா. கார் ஓடிக்கொண்டிருக்கையில் ரவி சொன்னான், மேடம், வந்தவங்க அத்தனை பேரும் உங்களை சப்போர்ட் பண்றவங்க இல்ல. எந்த பாயிண்ட்டை வச்சு தாக்கி கிண்டல் எழுதலாம்னு பாக்குறவங்க. தெரியும் ரவி, போனாவை எல்லாரும் தலைக்கு மேல வச்சு கொண்டாடுறாங்க. இயல்பு இது. போனாவும் சான்ஸை நல்லா பயன்படுத்திக்கிறாங்க. ஓவரா போஸ் கொடுக்கறாளா? அப்படி இல்ல. பணம் தர்றாளா? இல்ல மேடம். பெட்ரூம் பேட்டிகளா? ஐயையோ, அப்படி இல்லைங்க. நடுராத்திரி 12 மணிக்கு மவுண்ட் ரோட்டில் ஒரு நடிகை விசிட் அப்படின்னு போனாவை அழைச்சு போய் கட்டுரை செஞ்சிருக்காங்க. தயங்காம ஒத்துக்கிட்டு இருக்காங்க. எரிச்சலை தூண்டாதீங்க ரவி. இப்போ உங்களுக்கு ஃபீல்டு நல்லா தான் இருக்கு, ஆனா பப்ளிசிட்டி ரொம்ப குறைஞ்சு போச்சு. அதை சரி பண்ணி ஆகணும் மேடம். அதான் தெரியுதே, அதுக்கு வழி ஏதாச்சும் சொல்லுங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா என்றாள் மம்மி. சொல்லு மம்மி. இந்த ரவியை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கிளப்பி விடேன். இதெல்லாம் பழைய டெக்னிக் மேடம். அப்போ முழுகாம இருக்கேன்னு சொல்லேன். சி, ஆளு யாருன்னு கேட்டா அதான் எனக்கும் தெரியலன்னு சொல்லிடு. வாயை முடிக்கிட்டு சும்மா இருமா நீ. மேடம், எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு. என்ன? கிரிக்கெட் கடைசி டெஸ்ட் இங்க நடக்க போகுது இல்லையா? அதுக்காக இங்க பிளேயர்ஸ் வர்றப்போ கவாஸ்கரையும் புவனாவையும் சந்திப்பு ஏற்பாடு செஞ்சு ஒரு அட்டைப்பட கட்டுரையே பண்ண போறாங்களாம். திருப்பி திருப்பி அவளையே இழுக்கிறீங்க. நான் சொல்றத கேளுங்க. இது ஒன்றும் புதுசு இல்ல. இப்ப நம்ம டீம்ல இருக்கிற தமிழ்நாட்டை சேர்ந்த பிளேயர்ஸ் 4 பேரு. இந்த 4 பேரையும் நீங்க வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு விருந்து கொடுக்கணும். இதை விட ஒரு பெரிய பப்ளிசிட்டி தேவையே இல்ல. மம்மி குறுக்கிட்டாள். ராத்திரில விளக்கு போட்டு பந்த வளையத்துக்குள்ள போடுவாங்களே, அதானே கிரிக்கெட்டு? ஐயோ அம்மா, அது பாஸ்கெட் பால். நீ சும்மா இரு. சரிதாண்டி, தெரியாதா எனக்கு? டிவில கூட பார்க்கலையா? அன்னைக்கு யாரோ பிரெஞ்சுக்காரன் கூட ஜெயிச்சானே, என்னமோ பெக்கரு. அது டென்னிஸ் மேடம். தெரியும்பா. அந்த ஆட்டத்துக்கு 2 பேரு. வெளிநாட்டுல நடந்தா டென்னிஸ், நம்ம நாட்டிலேயே நடந்தா கிரிக்கெட்டு. சரியா? ரவி, நீங்க சொன்ன மாதிரி அவங்கள இன்வைட் பண்ணி விருந்து கொடுக்கறதா இருந்தா முதல்ல மம்மிய ஊர்க்கடத்தியாகணும். ரவி சத்தம் வராமல் சிரித்தான். அத்தியாயம் 3. அந்த பெண்கள் விடுதியின் அலுவலக அறையை அடுத்து இருந்த பொது தொலைபேசி கூண்டுக்குள் நுழைந்தாள் வசந்தி. ஹலோ, ராஜ்கமல் ஸ்டூடியோவா? ஆமாங்க. பிரதீப் இருக்காரா? கொஞ்சம் பேர் சொல்லுங்க. லைன்ல இருங்க. லைனில் இருந்தபோது நகம் கடித்தாள். ஹாய் வசந்தி, சந்திச்சு 1 வாரமாச்சு. போன்ல மட்டும் பெருசா ஹாய் என்ன ஹாய்? நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே பெங்களூர் போனேன். ரைட்டு, என்னைக்கு வந்த? நேத்து ராத்திரி தான் வந்தேன். இப்போ காலையில மணி 9. கிட்டத்தட்ட 12 மணி நேரமா எனக்கு ஃபோன் செய்யணும்னு தோணல. சேச்சா, இப்ப நானே பண்ணலாம்னு இருந்தேன், நீ செஞ்சுட்ட. வசதியான வாக்கியம் இது. இப்ப என்னன்ற நீ? மன்னிப்பு கேட்கணுங்கிறேன். காலில் விழணுமா? மடியில விழுந்தா போதும். இப்பவே புறப்பட்டு வரட்டுமா? இதுக்குன்னா உடனே புறப்படுவியே ராஸ்கல். என்ன நீ திட்டுற? அப்படித்தாண்டா திட்டுவேன். அப்படி தாண்டாவா? செம்ம கொழுப்பு ஏறிடுச்சு உனக்கு. சரி, எனக்கு என்ன வாங்கிட்டு வந்த? பஸ்ல சாப்பிட்றதுக்காக மில்க் பிக்கிஸ் வாங்கினேன். பாதி பிஸ்கெட்டு சாப்பிட்டுட்டு மீதி இருக்கு. சாயங்காலம் வேணும்னா எடுத்துட்டு வரேன். நான் திங்கிறத கேட்கல. நாளைக்கு என்ன? ஏகாதசி. செருப்பால அடி வாங்க போற. நாளைக்கு எனக்கு அந்த 3 நாட்களா? போடா பொறுக்கி. என்னடி இது, லிமிட் மேல ஜம்ப் பண்ற? சரி சரி, நாளைக்கு உனக்கு பிறந்த தினம். அதுக்கு நான் என்ன பிரசன்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன், இதானா கேள்வி? சீக்கிரத்துல புரிஞ்சுக்கிற நீ. ஒரு அழகான பார்க்கர் பேனா. வெரி குட். என்கிட்ட நல்ல பேனாவா எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சு வாங்கியிருக்கியே. அப்படி இல்ல, ஒரு கம்பெனில காம்ப்ளிமெண்டா கொடுத்தான். சி போ. அப்ப அது எனக்கு வேணாம். சும்மா சொன்னேன் வசந்தி. 65 ரூபாய் கொடுத்து வாங்கினது. அப்புறம் பிரதீப், கிரிக்கெட் மேட்ச் நடக்க போகுது தெரியுமா? ஆமா, அதுக்கு என்ன? ஒரு உதவி செய்யணுமே நீ. டிக்கெட் மட்டும் கேட்காத, கஷ்டம். அதில்ல, முரளிக்கிட்ட நான் ஆட்டோகிராஃப் வாங்கணும். வாங்க, அதுக்கு நான் என்ன பண்றது? அத்தனை கூட்டத்துல நான் எப்படி அவனை நெருங்குறது?
பிளேயர்ஸை ஃபோட்டோ எடுக்க நீ போக மாட்டியா? போவேனே. எப்போ? அவங்க ரெஸ்ட் டே அன்னைக்கு ஹோட்டல் ரூமில் வச்சு ஃபோட்டோஸ் எடுக்க பர்மிஷன் வாங்கி வச்சிருக்கேன். அப்போ என்னையும் அழைச்சிட்டு போகணும். சரி, அப்புறம் சாயங்காலம் பார்க்குறோம். எங்க? ஸ்டூடியோ வாசல்லே நில்லு, நான் ஸ்கூட்டர் எடுத்துட்டு வரேன். இந்த வாரம் சாவி சென்டர் பேஜில் வந்தனாவை நான் எடுத்த ஃபோட்டோ வந்திருக்கு, பாத்தியா? பார்த்தேன். கருமம், இந்த மாதிரி ஒரு போஸ் ஓ மண்டையில தான் உதிக்கும். நேரில் வச்சுக்கிறேன் அர்ச்சனைய. அதே மாதிரி போஸ்ல ஒரு நாள் போனவைடா முண்டம். வைத்துவிட்டு உதட்டுக்குள் சிரித்து கொண்டு வெளியில் வந்தாள் வசந்தி. அத்தியாயம் 4. பம்பாய் சாந்தா குரூஸ் விமான நிலையம். புறப்பட இருக்கும் இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் பயணம் செய்ய தயாராய் காத்திருந்த இந்திய கிரிக்கெட் வீரர்களை சுற்றி ரசிக கூட்டம். மாலைகள், கிளிக் கிளிக்ஸ். பம்பாய் டெஸ்ட் வெற்றியை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? சென்னை டெஸ்ட் எப்படி அமையும்? அம்பையர்கள் நடுநிலைமையுடன் நடந்தார்களா? கபில் தேவ் அவுட் ஆனது குறித்து வெஸ்ட் இண்டீஸ் அணியினர் எப்படி பழகுகிறார்கள்? கேள்விகள். 1 வரி 2 வரி பதில்கள். முரளி தம் அடித்துக் கொண்டிருந்தான். அம்ருதீன் தன் சூட்கேஸில் டேக் கட்டினான். சிவராஜ் ஷூகேஸ் சரி செய்தான். விட்டல் தன் ரசிகையின் உள்ளங்கையில் கையெழுத்திட்டான். 15 நிமிடங்களுக்கு பின் அவர்கள் அனைவரையும் சுமந்து கொண்டு சென்னையை நோக்கி பறக்க துவங்கியது விமானம். அத்தியாயம் 5. எழுந்து சூயிங்கம் துப்பிவிட்டு அமர்ந்தான். 2 வாக்கியம் எழுதினான், அடித்தான், மறுபடி எழுதினான். காகிதத்தை கிழித்து காலுக்கடியில் தொட்டியில் எறிந்தான். கதவை திறந்து உள்ளே வந்து தன் சுழல் நாற்காலியில் அமர்ந்த சப் எடிட்டர் CRK, என்ன ரெடியா என்றார். இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை சார். கிழிஞ்சுது. ஸ்டில்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. எல்லா பக்கமும் ஓவர். உங்க சினிமா விமர்சனம் மட்டும்தான் பாக்கி. அதை வச்சுட்டா செகண்ட் ஃபாரம் வேலை முடிஞ்சுது. கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம். வடபழனி போகணும்னா பொண்டாட்டி. இதோ எழுதிடுறேன் சார். சரசர என்று எழுதி முடித்தான் சுந்தர். பாருங்க சார். சப் எடிட்டர் கண்ணாடியை எடுத்து மாட்டிக்கொண்டு படித்து பார்த்தார். என்ன சுந்தர் இது? உதிர்ந்து விடுமோ என்கிற அபாயத்தில் அனுராதா ஒரு குலுக்கல் டான்ஸ் ஆடி இருக்கிறார்னு எழுதியிருக்கீங்க. சேச்ச, நல்லா இல்ல வாக்கியம். அடிச்சிடுறேன். மற்றதெல்லாம் ஓகே என்று மேஜை மணியை அடித்து வந்தவனிடம், இதை பிரஸுக்கு கொடுத்துடு, ரொம்ப அர்ஜென்ட்னு சொல்லு. இந்த மேட்டருக்காக நான் வெயிட் பண்றேன்னு சொல்லு. நான் புறப்படட்டுமா சார்? எங்க போறீங்க இன்னைக்கு? தாஜ்ல பாலச்சந்தர் ஒரு பார்ட்டி தராரு பிரஸ் பீப்பிளுக்கு. சரி, போயிட்டு வாங்க. காலையில மேட்டர் தரீங்களா? தரேன். பொங்கல் இஷ்யூ வேலையெல்லாம் ஓவர். அதுக்கு அடுத்த இஷ்யூ கிரிப்பு குறையாம இருக்கணும். ஏதாச்சும் ஐடியா சொல்லுங்களேன் சுந்தர். கிரிக்கெட் சீசன் சார் இது. கிரிக்கெட் சிறப்பிதழா போடலாமே. விகடன் பண்றாங்க, அதையே நாமும் பண்றதா? சரி, சிறப்பிதழ்னு தலைப்பு வேணாம். கிரிக்கெட் பிளேயர்ஸை இன்டர்வியூ பண்ணி ஒரு கட்டுரை தரலாம் சார். வருஷம் அப்படித்தானே பண்றோம். ஏதாச்சும் புதுமையா செய்யணும். யோசிக்கிறேன் சார். நான் ஒரு ஐடியா சொல்றேன், சரியா வருமானு பாருங்க. சொல்லுங்க சார். நடுவில் ரெஸ்ட் டே ஒன்று வருது இல்லையா? ஆமா. அன்னைக்கு காலையில நீங்க அவங்க தங்கியிருக்கிற ஹோட்டல் ரிசப்ஷன்ல போய் உக்காந்துக்க வேண்டியது. சரி, யாரையும் எந்த கேள்வியும் கேட்டு பதில் வாங்க வேணாம். ஜஸ்ட் அப்சர்வ். நம்ம பிளேயர்ஸ் யார் யாரு எத்தனை மணிக்கு எங்க போனாங்க, எப்போ திரும்பினாங்க, அவங்கள பார்க்க வந்த விசிட்டர்ஸ் யாரு, இப்படி அப்சர்வ் பண்ணி ஒரு கட்டுரை பண்ணி தரீங்களா? நல்ல ஐடியா சார். அப்ப செய்றீங்களா? கட்டாயம் பண்ணித்தரேன். எந்த ஹோட்டல்? விக்டர். போட்டோஸ் வேணுமா? வேணாம்னு நினைக்கிறேன். நம்மகிட்ட நிறைய இருக்கு, வச்சுக்கலாம். சரி, நான் புறப்படுறேன். சுந்தர் அந்த உதவி ஆசிரியர் அறையிலிருந்து வெளியே வந்து சூயிங்கம் எடுத்து பிரித்து வாயில் போட்டுக்கொண்டு நடந்தான். அத்தியாயம் 6. கிரண் பேப்பரின் ஸ்போர்ட்ஸ் பகுதியை உன்னிப்பாக படித்து கொண்டிருந்தான். வலது கையில் சிகரெட் புகைந்து கொண்டிருந்தது. அழைப்பு மணி அழைக்க எழுந்து சென்று மேஜிக்கை மூலம் பார்த்துவிட்டு கதவை திறந்தான். ராவ் உள்ளே வந்தான். கதவை சாத்திவிட்டு இருவரும் அமர்ந்தார்கள். நீ கேட்ட இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டேன் கிரண். சொல்லு என்றான் கிரண். இன்னைக்கு தேதி 12, நாளைக்கு 13ஆம் தேதி ஃபைனல் டெஸ்ட் ஆரம்பிக்குது. 15ஆம் தேதி ஓய்வு தினம். இதெல்லாம் தான் பேப்பர்ல இருக்கே ராவ். பிளேயர்ஸ் வந்து நெட் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹோட்டல் விக்டர்ல தங்கி இருக்காங்க. நான் கேட்டது இந்த இன்ஃபர்மேஷன் இல்ல. வர்றேன், என்னை பேச விடு. சரி சொல்லு. நீ சொன்ன 4 தமிழ் பிளேயர்ஸோட ஓய்வு தினத்தோட ப்ரோக்ராமை மட்டும் சேகரிச்சிருக்கேன் நான். கமான். காலையில் 6:30 மணிலேருந்து 8:30 வரைக்கும் கிரவுண்டில் நெட் ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க. சரி, அப்புறம் ஹோட்டலில் 9 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட், 10 மணிக்கு த ஹோல் டீம் நம்ம முதலமைச்சரை சந்திச்சு வெள்ள நிவாரணத்துக்கு ஒரு செக்கு தராங்க. தோட்டத்தில் மதிய விருந்து அவங்களுக்கு. அப்புறம் ரூமுக்கு திரும்பிடுறாங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்க. சாயங்காலம் 6 மணிக்கு நம்ம 4 பிளேயர்ஸும் நடிகை ஹேமாவோட அழைப்புக்காக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க, பேசுகிறாங்க. காக்டெயில் பார்ட்டி அங்கே. ஹேமா அவங்க அவார்டு வாங்கின படத்தை அவங்களுக்காக வீட்டில் இருக்கிற மினி தியேட்டரில் ஸ்பெஷல் ப்ரொஜெக்ஷனில் காமிக்கிறாங்க. அவங்க வீட்டில் இருந்து மறுபடி ஹோட்டலுக்கு கிட்டத்தட்ட மிட் நைட்டில் தான் திரும்புகிறாங்க.
ஐசி, ஹேமா வீட்டில் பத்திரிக்கை கூட்டம் உண்டா? கூட்டம் இல்ல, ஒரே ஒரு பத்திரிக்கை இந்த அரேஞ்ச்மெண்ட்ல கலந்துக்குது. அதோட ரிப்போர்ட்டரும் போட்டோகிராஃபரும் இருப்பாங்க. வெரி குட், கொஞ்சம் ஸ்கோப் தெரியுதே. கிரண், உன் திட்டம் என்ன, அதை சொல்லு. புரியல? இல்ல, அந்த 4 பிளேயர்ஸையும் கடத்துறோம். 4 பேரையுமா? எஸ், 4 பேரையும் தான். யாராச்சும் ஒருத்தனை கடத்துறதா சுலபம். கூர்மையா சிந்திச்சா எல்லாமே சுலபம். சரி, எப்படி கடத்துறது சொல்லு. சொல்றேன், அதுக்கு முன்னாடி இன்னொரு விவரம் வேணும். என்ன? சாயங்காலம் 6 மணிக்கு பிளேயர்ஸை அழைக்க ஹேமாவே ஹோட்டலுக்கு வராங்களா? நோ, அவங்க காரும் மேனேஜர் ரவியும் தான். அப்போ கடத்தல் ரொம்ப சுலபம். எங்கேருந்து கடத்தலாம்? நீயே சொல்லேன். ஹேமா வீட்டில் விருந்து முடிஞ்சு அவங்க ரூமுக்கு திரும்புறப்போ அநேகமா எல்லாரும் போதையில் இருப்பாங்க. அது சௌகரியமான சந்தர்ப்பம். உண்மை, ஆனா ரொம்ப ராத்திரி ஆயிடும். எதிரிக்கு கொஞ்சம் டைம் தர வேணாமா? யூ மீன் அரசாங்கம்? அரசாங்கம் இல்லைன்னா கிரிக்கெட் போர்டு. திட்டத்தை உடச்சி சொல்லிக்கிறான். உனக்கு 10 லட்சம், எனக்கு 10 லட்சம் போதுமா? 20 லட்சமா? தருவாங்களா? மான பிரச்சனைப்பா இது. மறுநாள் ஆட்டம் தொடரணுமா வேணாமா? ஸ்டேடியத்துக்கே நெருப்பு வச்சிடுவான் ரசிகன். உங்க நாட்டு ஆட்டக்காரங்களையே காப்பாற்ற முடியலையே, எங்களுக்கு ஏது பாதுகாப்புன்னு துப்பிட்டு புறப்படுவான் வெளிநாட்டு ஆட்டக்காரன். இதையெல்லாம் பொறுப்புல இருக்கிறவங்க விரும்ப மாட்டாங்க. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். 20 லட்சம் பெரிய தொகையே இல்ல. 4 பிளேயர்ஸ், ஒரு ஆளுக்கு 5 லட்சம் தான் மதிப்பு போட்டிருக்கோம். அடிமாட்டு விலை இது. இன்னும் கூட கேட்கலாம். ஆனா இதுதான் பாதுகாப்பான தொகை. என்ன சொல்ற? கொஞ்சம் ரிஸ்கா தான் படுது. அப்போ விலகிக்கோ, நான் தனியா நடத்திக்கிறேன். உடனே கட் பண்ணிடுவியே, நான் அதுக்கு சொல்லல. இங்க பாரு ராவ், தப்பு இல்லாம செஞ்சுட்டா 20 லட்சம் ஒரே ராத்திரியில கிடைக்குது. அடிச்சா இப்படித்தான் பம்பர் அடிக்கணும். அதை விட்டுட்டு கஞ்சா வித்துக்கிட்டு ஜீப்பு கடத்திக்கிட்டு சேச்சா, தொல்லை பிடிச்ச வேலைப்பா அதெல்லாம். ரைட், கடத்திடலாம். எங்கேருந்து கடத்துறோம்னு இன்னும் நீ சொல்லல. ஹோட்டல் தான் சரியான இடம். எப்படி? அது அப்புறம். எதுல கடத்துறோம்? உன் கார்ல. வேற கார் ஏற்பாடு செய்யலாமே. 3வது மனுஷன் உதவியே வேணாம், இதே கார் போதும். நிறைய நம்பர் பிளேட்ஸ் வச்சிருப்பியே. இருக்கு, சம்பந்தமில்லாத நம்பரை தூக்கி மாட்டிக்குவோம். சரி, அந்த பிஸ்டல் வச்சிருக்கியா? முடக்கி வித்துட்டியா? ஆயுதத்தை விற்பேனா? வச்சிருக்கேன். தொடச்சி எண்ணெய் போட்டு தயாரா வச்சுக்கோ. கடத்தி எங்க கொண்டாடுறோம்? இதே வீட்டுக்கு. அவங்களுக்கு மயக்கங்க இயக்கம் கொடுக்கலாமா? தேவையே இல்ல. பின்ன? கிரண் தன் திட்டத்தின் அத்தனை உதிரி பாகங்களையும் திறந்து காட்டினான். ராவ் கேட்டு முடித்து, பரவாயில்லப்பா, ஜெயில்ல தண்டமா தூங்காம ஒழுங்கா மூளைக்கு வேலை கொடுத்துருக்க என்றான். அத்தியாயம் 7. ஜனவரி 13. அலுவலகங்களில் ஃபைல்களுக்கு அடியில் ரேடியோக்கள். காதுடன் ரேடியோ வைத்து பஸ் நிறுத்தத்தில் இளைஞர்கள். ஹோட்டல்களில் வீணை கச்சேரிக்கு பதிலாக கமெண்ட்ரி. தாமதமாக வானொலி பெட்டிகளை இயக்கிய நேயர்களுக்காக ஆட்டம் துவங்கிய 10 நிமிடத்தின் சாராம்சத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்தியாவிற்கும் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கும் இடையே சென்னை சேப்பாக்கம் விளையாட்டு அரங்கில் நடைபெறும் இந்த இறுதி ஆட்டத்தின் முதல் நாள் துவக்கத்தில் பூவா தலையா போட்டு பார்த்ததில் இந்திய அணி வெற்றி பெற்று பேட்டிங் செய்ய தீர்மானித்து துவக்க ஆட்டக்காரர்களான சிவராஜும் அம்ருதீனும் ஆட்டத்தை துவக்கினர். முதலாவது ஓவரில் கடைசி பந்தில் அம்ருதீன் நிதானம் இழந்து ஸ்டெம்புகளை நோக்கி வேகமாக வந்த பந்தை ஹூக் செய்ய நினைத்தார். ஆனால் பந்திற்கும் மட்டைக்கும் தொடர்பு ஏற்படவில்லை. ஏதோ நெடுநாள் விரோதம் போல மட்டையிடம் பிடி கொடுக்காமல் நேராக சென்ற பந்து ஆஃப் ஸ்டெம்பை ஆக்ரோஷத்துடன் மோதி பெயர்த்து தள்ளியது. அம்ருதீன் ஒரு ஓட்ட எண்ணிக்கை கூட பெறாமல் வெளியேறினார். அதன் பிறகு முரளி சிவராஜுடன் சேர்ந்தார். இதோ 2வது ஓவர் துவங்க இருக்கிறது. அதற்கு முன்னதாக அம்ருதீன் அவுட்டான விதம் பற்றி வல்லுநர் மணி அவர்களே, நீங்கள் ஏதாவது கூற விரும்புகிறீர்களா? அது அத்தனை நல்ல பந்து என்று சொல்ல மாட்டேன். அம்ருதீன் அதை சுலபமாக தடுத்தாடி இருக்க வேண்டும். பதட்டத்துடன் விளையாண்டார். அதற்கு விலையாக தன் விக்கெட்டை கொடுத்து விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். நன்றி மணி அவர்களே. சிவராஜை நோக்கி வந்த முதல் பந்து, அதை அவர் சுலபமாக லெக் சைடில் தட்டிவிட்டு ஒரு ஓட்ட எண்ணிக்கையை பெறுகிறார். இந்தியாவும் தன் முதல் ஓட்ட கணக்கை துவங்குகிறது. 1 ரன் 1 விக்கெட் இழப்பிற்கு. ஸ்டேடியத்தில் கம்பெனி விளம்பரத்திற்காக கொடுத்த வெயில் மறைக்கும் அட்டைகளை நெற்றியில் அணிந்து கொண்டு ஆயிரம் மக்கள் ஆரவாரம் செய்து கொண்டிருக்க, கையில் பைனாக்குலருடன் கிரண் அவன் அருகில், ராவ், நீ பாரு ராவ் என்று தந்தான். வாங்கி பார்த்து, நாகேஷ் வந்திருக்காரு. இடியட், நாம கணக்கு பண்ணியிருக்கிற 4 பிளேயர்ஸுகளையும் நல்லா அடையாளம் பார்த்துக்க சொன்னேன். போட்டோ எத்தனை தடவை பேப்பர்ல பார்த்துருக்கோம். பிம்பம் வேற அசல் வேற. பார்க்க சொன்னா பாரு. பார்த்தான். அட, விட்டல் என்ன இவ்வளவு பாடியா திடமா இருக்கான்? இது போட்டோல தெரியுமா? அதான் பார்க்க சொன்னேன். ஒரு டெலிவிஷன் கம்பெனியின் விளம்பர கேஸ் பலூன் உயரத்தில் மிதந்து கொண்டிருந்தது. திட்டம் முடிஞ்சதும் அத்தனை பணத்தோட அந்த பலூன் மாதிரி உசரமா மிதக்க போறோம் நாம என்றான் கிரண் கிசுகிசுப்பாக. அத்தியாயம் 8. ஜனவரி 14. டெலிவிஷன் பேட்டிகள்
சௌகரியமாக ஆக்ஷன் ரீப்ளே செய்தன. ஸ்கோர் போர்டு படித்தன. பொம்மை வாத்து குறுக்கே நடந்து முட்டை போட்டது. டெலிவிஷன் கமெண்ட்ரி பிடிக்காமல் வால்யூமை மட்டும் நிறுத்திவிட்டு ரேடியோவில் தமிழ் வர்ணனை கேட்டுக்கொண்டு திரையில் பார்த்தனர் சிலர். சிலரில் கிரணும் ராவும் உண்டு. என்ன கிரண், 2ஆம் நாள் ஆட்டம் இதோ முடிய போகுது. நம்ம பசங்க தேர்வாங்கன்னு நம்பிக்கை இல்ல. இரு, வர்ணனைய கவனி. அந்த பந்துடன் இறுதி ஆட்டத்தின் 2ஆம் நாள் ஆட்டம் நிறைவு பெறுகிறது. இந்தியா நேற்று தன் முதல் இன்னிங்ஸை முடித்து கொண்டது. ஸ்கோர் 178. இன்று ஆட்ட இறுதி நேரத்தில் மேற்கிந்திய தீவுகள் அணியினர் ஸ்கோர் 145. 3 விக்கெட் இழப்பிற்கு. இந்த நிலையில் நாளை ஓய்வு நாள். நாளை மறுநாள் உங்களை சந்திக்கிறோம். இப்போது இன்றைய ஆட்டம் பற்றி வல்லுநர் அவர்களின் கருத்து. கிரண் எழுந்து சென்று டிவியை அணைத்தான். ரேடியோவை நிறுத்தினான். ராவை பார்த்து சிரித்தான். ஆட்டம் எப்படி? பயங்கர வீக். இந்த ரீதியில போனா 3வது 4வது நாள் வரைக்கும் கூட அவங்க முதல் இன்னிங்ஸே முடிக்காம ஆடி 2வது இன்னிங்ஸ் ஆடாமலே ஜெயிச்சிருவாங்க போலிருக்கே. ரொம்ப தான் கவலைப்படுறியே, சந்தோஷப்படு. இந்தியா இத்தனை வீக்கா இருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல முக்கியமான 4 பிளேயர்ஸ் இல்லைன்னா எப்படி இருக்கும்? கோவிந்தா. ஓகே, நான் சொன்னேனே ப்ராஜெக்டர் ஏற்பாடு பண்ணிட்டியா? இன்னைக்கு நைட்டு போய் எடுத்துக்கணும். செஞ்சுடு. அதெல்லாம் எதுக்கு? துப்பாக்கியை உயர்த்தினா போதாதா? முட்டாள், அவங்க 4 பேர், நாம 2 பேர், எதுவும் நடக்கலாம். எனக்கு பர்ஃபெக்ஷன் முக்கியம். நான் சொல்ற பிளான்ல கொஞ்சம் செலவு, ஆனா ஓட்டையே இல்ல. சரியா? சரி, ஆனா லேசா உதறல் இருக்கு எனக்கு. எதுக்கு? உளறிடுவேனோன்னு. வேணாம், பேசாம நீ டிரைவர் வேஷம் போட்டுக்கோ, நான் பேசிக்கிறேன். செய், நீதான் லாய்க்கு. இந்தா, எடுத்து உள்ள வை. பாக்கெட்டிலிருந்து ஒரு பாக்கெட் எடுத்து நீட்டினான். என்ன இது? மருந்து. நாளைக்கு ஜூஸ்ல கலக்க வேண்டிய மருந்து. கிரண் எழுந்து சென்று ஃப்ரிட்ஜை திறந்து விஸ்கி பாட்டிலை வெளியே எடுத்தான். கிரண், நாளைக்கு நீ குடிக்கக்கூடாது தெரியும், அதனால இன்னைக்கு 2 பெக்கு அதிகமா ஊத்திக்கிறேன். கிரண் 2வது பெக்கு உள்ளே போனதும் 10 லட்சம் ரூபாய 1 ரூபாய் நோட்டுக்கட்டா அடுக்கினா அழகா இருக்குமில்ல என்றான். அத்தியாயம் 9. ஜனவரி 15. ஹோட்டல் விக்டர். வரவேற்பு பகுதியில் ஒலித்த போனை எடுத்து ஹலோ ஹோட்டல் விக்டர் என்றால் ஒரு மூக்கை குத்தின, தலையை லூசாக பின்னி ஒற்றை ரோஜா செருகி மொடமொட சேலை கட்டின பெண். ஆக்ட்ரஸ் ஹேமாவோட மேனேஜர் ரவி பேசுறேன் மேடம். கிரிக்கெட் பிளேயர் அம்ருதீன், முரளி, விட்டல், சிவராஜ் இவங்கெல்லாம் யாராச்சும் ஒருத்தர் கூட பேசணும்னா. வெயிட் என்றாள். சற்று கழித்து பிளேயர்ஸ் அத்தனை பேரும் டைனிங் ஹாலில் இருக்காங்க சார். அரை மணி கழிச்சு பேசுறீங்களா? இல்லாட்டி எனக்கு ஒரு உதவி செய்யுங்களேன். சொல்லுங்க. இன்னைக்கு ஈவினிங் கரெக்டாக 6 மணிக்கு அவங்கள இன்வைட் பண்ண நான் வருவேன். இதை நேத்தே உறுதி செஞ்சுட்டேன். மறுபடியும் உறுதி செய்யத்தான் கூப்பிட்டேன். டயத்தில் ஏதாச்சும் மாற்றம்னா என்ன கூப்பிட சொல்லுங்க. ஓகே, உங்க செய்தியை சேர்த்துடுறேன். தேங்க்யூ. ரிசீவரை வைத்தாள். செய்தியை துண்டுச்சீட்டில் எழுதினாள். ஒரு நபரை அழைத்து டைனிங் ஹாலில் மிஸ்டர் சிவராஜ் என்று கேட்டு கொடுத்துவிட சொல்லி தந்தாள். டைனிங் ஹாலில் ஒரு நீல மேஜையை சுற்றி நாற்காலிகள் அமைத்து கொண்டு கெட்ட ஜோக்குகள் பேசிக்கொண்டு டிஃபன் தின்று கொண்டிருந்தார்கள் விளையாட்டு வீரர்கள். சிவராஜ் உயரமாய், கொஞ்சம் கருப்பாய், கோரை முடியாய், கழுத்தில் மெல்லிய சங்கிலியுடன் முழுக்கை சட்டையில் இருந்த கையை நீட்டி செய்தியை வாங்கி பார்த்து கொண்டு என்னப்பா என்றான் விட்டல். ஹேமா பார்ட்டி மறுபடி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கான் ஃபோன்ல. எத்தனை தடவை கன்ஃபார்ம் பண்ணுவான்? வாட் மேன், அதென்ன உங்க 4 பேருக்கு மட்டும் இருந்து? நாங்கள் தமிழர்கள். குறுகின மண்டை. யாருக்கு? உங்க ஹேமாவுக்கு. ஆனா விசாலமான இடுப்பு. வாத்தியார் பார்வை சரியில்லை. யோ, ஒழுங்கா தண்ணி மட்டும் அடிச்சிட்டு கற்போட திரும்பி வாங்க. சேச்ச, நாளைக்கு மேட்ச் எடுக்கிறப்போ தண்ணியா? நோ, தொடமாட்டோம். யார? இப்போ குறுகிய மண்டை யாருக்கு மேன்? சிரித்தார்கள். 10 மணிக்கு கோட் மாட்டிக்கொண்டு அரசு வேனில் புறப்பட்டார்கள் முதல்வரை சந்திக்க. மதிய விருந்து முடித்து ஹோட்டலுக்கு திரும்புகையில் வரவேற்பு பகுதியில் நிறைய ரசிகர்கள் காத்திருந்து மொய்த்தார்கள். காலரை பீத்தார்கள். மண்புழு மாதிரி ஒரு கையெழுத்தை நீட்டின இடத்திலெல்லாம் இழுத்துவிட்டு அறைகளுக்கு திரும்பி வந்தார்கள். தமிழ் விளையாட்டுக்காரர்கள் 4 இணைந்து தங்கியிருந்த தங்கள் சூட்டிற்கு வந்து உடை மாற்றிக்கொண்டு சீட்டு விளையாட ஆரம்பித்தார்கள். அத்தியாயம் 10. ஹோட்டல் விக்டர். குட் ஈவினிங் மேடம். பிளேயர் சிவராஜ் இல்ல முரளியோட பேசணும். நீங்க யாரு? ஆக்ட்ரஸ் ஹேமாவோட மேனேஜர். இருங்க, கனெக்ஷன் தரேன். தரப்பட்டதும் ஹலோ, சிவா ஹியர். குட் ஈவினிங் சார். மணி இப்போ 5 ஆகுது. கரெக்டாக 6 மணிக்கு நான் கார் அனுப்புகிறேன். உங்களுக்கு ரெடி ஆயிடுவீங்களா 4 பேரும்? ஓஎஸ், தேங்க்யூ என்று போனை வைத்தான் கிரண். அருகில் ராவை பார்த்து சிரித்தான். பின் காகிதத்தில் குறித்து வைத்திருந்த மற்றொரு எண்ணை சுழற்றினான். ஹலோ, திஸ் இஸ் மிஸ் ஹேமா இருக்காங்களா? நீங்க யாரு? கிரிக்கெட் பிளேயர் அம்ருதீன். ஹோட்டல் விக்டர்லேருந்து பேசுகிறேன். குட் ஈவினிங் சார். நான் அவங்க மேனேஜர் தான் பேசுகிறேன். ஓகே, நம்ம ப்ரோக்ராமில் ஒரு சின்ன மாற்றம், அதான் கூப்பிட்டு சொல்லிடலாம்னு. என்ன மாற்றம்?
6 மணிக்கு நாங்க அங்க வர்றதா இருந்துச்சு இல்லையா, அதுல மட்டும் ஒரு சின்ன மாற்றம். 7:30 மணிக்கு கரெக்டா கார் அனுப்புங்க போதும். ஓகே சார், 7:30க்கே அனுப்புறேன். தேங்க்யூ என்று வைத்தான் கிரண். அருகில் ராவை பார்த்து சிரித்தான். நடுவுல 1 மணி நேரம் இருக்கு கிரண். இதுக்குள்ள எந்த குழப்பமும் ஏற்பட்டுடக்கூடாது. ஏற்படாது. மறுபடி அவங்க 2 பேரும் போன்ல பேசிக்கிற வாய்ப்பே கிடையாது ராவ். கார்ல நம்பர் பிளேட் மாத்திட்டியா? ஆச்சு. போய் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வா. போட்டு வந்தான். மாடியில எல்லா லைட்டையும் போட்டு வைக்கலாம். இருவரும் மாடிக்கு வந்தார்கள். ஒரு பெரிய அறையில் ஒரு சுவரில் 16 mm திரை மாட்டப்பட்டிருக்க, எதிரே ஒரு ப்ரொஜெக்டர் அதன் ஸ்டாண்டில் நின்று கொண்டிருந்தது. சோஃபாக்கள் விரிப்புகள் வாசனையாய் இருந்தன. அத்தனை விளக்குகளையும் எரிய விட்டார்கள். கீழே வந்தார்கள். கொண்டாத. இடுப்பிலிருந்து எடுத்து தர. பிஸ்டலின் வயிற்றை திறந்து 6 சேம்பரும் ஹவுஸ்ஃபுல் என்று மூடி தன் வயிற்றுக்குள் வைத்து கொண்டான். போகலாமா? இப்பவே வா. வழியில கொஞ்சம் வயிற்ற நறுப்பிக்கிட்டு போனா சரியா இருக்கும் நேரம். முன்கதவை பூட்டிவிட்டு லொல் நாயை அதட்டிவிட்டு காரில் ஏறி அவர்கள் புறப்பட்ட போது மணி 5:15. அத்தியாயம் 11. வரட் என்று ஷேவ் செய்து கொண்டிருந்தான் விட்டல். சீக்கிரம் விட்டல், மணி 5:30. 10 நிமிஷத்துல நான் ரெடி. ஜன்னலுக்கு வெளியே ஜனவரி குளிர் மாலை வெளிச்ச ஆடையை துறக்க ஆரம்பித்திருந்தது. மார்கழி சிந்தி சென்ற பனி இன்னும் அகற்றப்படாமல் அங்கங்கே ஜில்லீர் என்றது. முரளி கண்ணாடி முன் நின்று டை கட்டி கொண்டிருந்தான். என்னமோ கான்ஃபரன்ஸுக்கு புறப்படுற மாதிரி டை எதுக்கு? ஒரு கேஷுவல் பனியன் போட்டுக்கோ முரளி. யூ ஆர் ரைட் என்று டையை கழற்றினான். அம்ருதீன் கவனமாக தன் பித்தன் அறைக்கு டை அடித்து கொண்டிருக்க, சிவராஜ் புறப்பட தயாராகி சிகரெட்டுடன் மாலை செய்தித்தாளை பார்த்து கொண்டிருக்க, பீப் பீப் என்றது இன்டர்காம். எடுத்து, ஹலோ சிவா, திஸ் இஸ் ரிசப்ஷன். மிஸ் ஹேமாவின் மேனேஜர் அனுப்பினதாக ஒரு நபர் வந்திருக்கார். உங்களை சந்திக்கணுமா? ரூமுக்கு அனுப்பலாமா? வர சொல்லுங்க. வைத்துவிட்டு, கார் வந்தாச்சு, ஹரியப். சற்றைக்கெல்லாம் கதவில் டொக் டொக். எஸ் கமீன். பவ்யமாக உள்ளே வந்தான் கிரண். ஹலோ சார், குட் ஈவினிங் என்று தன் வாட்சை பார்த்து கொண்டு, நிதானமா புறப்படுங்க, நான் தான் 15 நிமிஷம் முன்கூட்டியே வந்துட்டேன் என்றான். பரவாயில்ல, உட்காருங்க. சிவராஜ் எதிரே அமர்ந்தான் கிரண். நீட்டப்பட்ட சிகரெட்டை மறுக்காமல் எடுத்துக்கொண்டான். இந்தியாவுக்கு சான்ஸ் இருக்கா சார்? நோ கமெண்ட்ஸ், இன்னைக்கு ரெஸ்ட் டே. சாரி. அப்புறம் ஒரு விஷயம், இப்போ நாம புறப்பட்டு நுங்கம்பாக்கம் போறோம். அங்கேயா இருக்கு ஹேமா வீடு? அங்கேயும் ஒன்று இருக்கு. அந்த வீட்டில் தான் உங்களுக்கு சினிமா ப்ரொஜெக்ஷன் ஏற்பாடு செஞ்சிருக்கு. மேடம் அங்கே வந்து அங்கேருந்து நந்தனத்துக்கு அழைச்சிக்கிட்டு போறாங்க. இதுல உங்களுக்கு ஆட்சேபனை இல்லையே? ஆட்சேபிக்க என்ன இருக்கு? 5 நிமிடங்களில் அவர்கள் புறப்பட்டார்கள். அறையை சாத்திவிட்டு லிப்டில் கீழே இறங்கி தரையில் வெளிப்பட்டதுமே மறுபடியும் கையெழுத்து வேட்டைக்கு ரசிகர்கள் பாய்ந்தார்கள். பளிச் பளிச்சென்று கேமராக்கள். சிரித்துக்கொண்டே நீந்தி வெளியே வந்தனர் காரை அடைய. ஒரே ஒரு ஸ்னாப், 4 பேரும் சேர்ந்து நில்லுங்க ப்ளீஸ் என்றான் ஒருவன். கார் அருகில் தோள்களில் கை போட்டு சிரித்து போஸ் கொடுத்தார்கள். காரில் ஏறிக்கொண்ட பிற்பாடும் ஜன்னல் வழியாக ஆட்டோகிராஃப் புத்தகங்கள் நீட்டப்பட்டன. பின்னால் மூவர், முன்னாள் டிரைவர் ராவ், அருகில் முரளி, அருகில் கிரண். கார் புறப்பட்டது. சாலையில் இறங்கி. அத்தியாயம் 12. கார் நுங்கம்பாக்கத்தை அடைந்து அந்த தனிமை தெருவில் நுழைந்து ராவின் தனிமை வீட்டின் முன் நின்றது. வீட்டின் மாடி ஜன்னல்கள் வெளிச்சமாயிருந்தன. வீட்டைச் சுற்றி இருள் வேலி அமைத்திருந்தது. இந்த வீடா என்றான் விட்டல். ஆமா, இறங்குங்க என்ற கிரண் முன்னால் நடந்தான். நாய் தலையை நிமிர்த்தி பார்த்தது. கதவை திறந்ததும் அமைதி கலைந்து குலைக்க துவங்கியது. ஏய் சுமாரு, நீங்க போங்க சார், ஒன்னும் பண்ணாது என்றான் ராவ். 4 உள்ளே வந்தனர். மேடம் இன்னும் வரல, இப்போ வந்துருவாங்க, வாங்க மாடிக்கு போகலாம். கிரணை தொடர்ந்தனர். மாடியில் இருந்த விசாலமான அறையில் சோஃபாக்களில் அமர்ந்தனர். ப்ரொஜெக்டரை பார்த்து, என்ன படம்பா என்றான் அம்ருதீன். இரவில் வராதே என்றான் கிரண். அப்ப பகல்லே வா என்று சிவராஜ் சிரித்தான். பேசிக்கிட்டுருங்க, வந்துட்டேன். கிரண் வெளியேறி கீழே வர ஒரு ட்ரே மேல் 4 கிளாஸ்களில் தயாராய் ஜூஸுடன் நின்றான் ராவ். கொஞ்சம் கூட அவங்க சந்தேகப்பட்ட மாதிரி தெரியல கிரண். அத்தனை சுத்தமான திட்டம் ராவ். கொண்டா, கலந்துட்டியா? ஆச்சு. ட்ரேயை வாங்கி கொண்டு ஒரு துளி சிந்தாமல் படியேறி அறைக்கு வந்து அவர்கள் முன் நீட்டினான். என்னப்பா இது? ஆப்பிள் ஜூஸ். 4 எடுத்துக்கொண்டார்கள். திடீரென்று அடடா என்றான் முரளி. என்னாச்சு? இந்த பார்க்கர் பேனா என்னோடதில்ல, யாரோ ஒரு பொண்ணு ஆட்டோகிராஃப் போட கொடுத்தா, திருப்பி கொடுக்க மறந்துட்டேன். விடு, இனிமே என்ன பண்ண முடியும்? 4 கிளாஸை உதட்டில் வைத்தனர். நளினமாக சிப் செய்து மடக்கு மடக்காக குடித்து முடித்தனர். படத்தை போடியா, பார்க்கலாம் என்றான் விட்டல் லேசான குளறலுடன். ஏன் இப்படி பேசுற?
என்று சிவராஜும் தடுமாறினான். லேசாக தலையை சுற்ற ஆரம்பித்தது. எழுந்து நிற்க இயலாமல் பேலன்ஸ் தடுமாற துவங்க நினைவுகள் தொலைதூரம் விலகிச் சென்று கொண்டிருக்க கொஞ்ச நேரத்தில் நால்வரும் தரையில் தாறுமாறாக மயங்கி கிடந்தனர். ராவ் வா என்றான் கிரண். டிரைவர் உடையிலிருந்து மாறின ராவ் வந்தான், கை நிறைய கயிறுகளுடன். ஆரம்பிக்கலாமா? ஒவ்வொருவராக கைகளை பின்னால் வைத்து சேர்த்து கட்டி அதே போல கால்களையும் பின்பக்கம் வளைத்து கட்டினார்கள். 4 அகலமான பிளாஸ்திரி துண்டுகளை கத்தரித்து நால்வரின் வாய்களில் ஒட்டினார்கள். அறையின் அத்தனை ஜன்னல்களின் கதவுகளையும் சாத்திவிட்டு அந்த அறையை மட்டும் கட்டுப்படுத்தும் ஃபியூஸ் கேரியரை கழற்றி தனியாய் வைத்து இருளாக்கிவிட்டு வெளியேறினர். கிரண் அறையை பூட்டினான். படியிறங்கி கீழே வந்தார்கள். அடுத்த கட்டம் ஆரம்பிக்கலாமா? செய்யலாம். ராவ் ஹாலில் இருந்த போனை எடுத்ததும் ரிசீவரை வாங்கி அதனிடத்தில் வைத்துவிட்டு, இங்கே கூடாது, பப்ளிக் பூத்து போயிடலாம். சரி, காருக்கு வேற நம்பர் பிளேட் மாட்டிக்கலாம். மாட்டிக்கொண்டு வீட்டை பூட்டிக்கொண்டு புறப்பட்டனர். ஒரு பப்ளிக் பூத் அருகில் நிறுத்தினர். 2 பேருமே உள்ளே சென்று கதவு சாத்தி கொண்டனர். கிரண் பாக்கெட்டில் இருந்து காகிதம் எடுத்து பார்த்து கொண்டு எண்களை சுழற்றினான். ஹலோ, கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஆபீஸ். மாலை வணக்கம் சார். கமிஷனர் சார் இருக்காரா? நீங்க யாரு? ரவுடி பசங்க. அலங்காரமா சொல்லணும்னா ஆன்டி சோசியல் எலமெண்ட்ஸ். ரொம்ப முக்கியமான விஷயமா அவர்கிட்ட பேசணுமே. ஆபீஸ்ல இல்ல அவர். உங்களை முதல்ல சரியா அறிமுகப்படுத்திக்கங்க. மீச வச்ச ஆம்பளை. மிஸ்டர், யார் நீங்க? ஒரே கேள்வியை திருப்பி திருப்பி கேக்குறீங்களே. நாளைக்கு கிரிக்கெட் மேட்ச் நடக்கணுமா வேணாமா? ஒரு பெரிய கடத்தல் சமாச்சாரம் நடந்திருக்கு. அது பத்தி கமிஷனர் ஐயா கூடத்தான் பேசணும். இப்ப பேச முடியுமா இல்ல வச்சிடட்டுமா? வெயிட். லைனில் காத்திருந்தான் கிரண். டேய், ஜெயில்ல பேச்சுக்களையும் கத்து தந்தாங்களா என்றான் ராவ். கிரண் சிரித்து கொள்ள, ஹலோ கமிஷனர் ஹியர். குட் ஈவினிங் சார். என் பேர் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. என் கஸ்டடியில இப்போ தமிழ்நாட்டில் ஏன் உலக அளவில் பிரபலமான 4 முக்கிய புள்ளிகள் இருக்காங்க. கிரிக்கெட் ஸ்டார்ஸ் முரளி, சிவராஜ், விட்டல், அம்ருதீன். என்ன நான்சென்ஸ் இது? முழுசும் கேளுங்க சார். அவங்க தங்கியிருந்த ஹோட்டல் விக்டர்ல வேணும்னா தேடி பாருங்க. நான் சொன்ன 4 பிளேயர்ஸையும் நைஸா கடத்திக்கிட்டு வந்து அடைச்சு வச்சிருக்கேன். எல்லாரையும் கட்டி போட்டிருக்கேன். மயக்கத்துல வச்சிருக்கேன். ராஸ்கல், என்ன உன் நினைப்பு? 20 லட்சம். வாட்? 20 லட்சம் தான் என் நினைப்பு. அதுக்காகத்தான் இந்த கடத்தல். சார், மிரட்டுறதான் நினைக்க வேணாம். நீங்க என்ன செய்வீங்களோ, யாரை தொடர்பு கொள்வீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு 20 லட்சம் பணம் வேணும். தந்தா 4 பேரையும் முழுசா ஒப்படைச்சிடுவேன். இல்லைன்னா துண்டு துண்டாதான் கிடப்பாங்க. ஓ, யூ ஆர் பிளாக்மெயிலிங் மீ? உங்களையே நான் மிரட்டுறேன். நீங்க என் எதிரியும் இல்ல. நீங்க உங்க சொந்த பணத்தை கொடுக்க போறதும் இல்ல. ஏற்பாடு செய்ய போற கருவிதான் நீங்க. நெவர். அப்போ 4 உயிர் வேணாங்கிறீங்க. நாளைக்கு ஸ்டேடியம் நெருப்பு பிடிச்சு எரிஞ்சா எரியட்டுங்கிறீங்க. தமிழ்நாடு போலீஸோட கௌரவம் காத்துல பறந்தா பரவாயில்லங்கிறீங்க. அப்படித்தானே? நோ, எங்களோட விளையாடாத. எங்க வச்சிருக்க அவங்கள? என்ன கமிஷனர் சார் நீங்க? இத்தனை மெனக்கட்டுட்டு அப்புறம் போன்ல உங்ககிட்ட அட்ரஸ் சொல்லுவேன்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க? மிஸ்டர், ரொம்ப அபாயமாயிடும் உனக்கு. எனக்கு அபாயம்னா பிடிக்கும். இருங்க, நான் மிச்சத்தையும் சொல்லிடுறேன். இந்த 20 லட்சம் இருக்கு பாருங்க. அதை பழைய நோட்டா, வரிசை மாறின நோட்டா, 100 ரூபாய் நோட்டா ரெடி பண்ணிக்கிறீங்க. 20 லட்சத்துக்கு 200 கட்டா ஒரு பெரிய சூட்கேஸில் அழகா அடுக்குறீங்க. அடுக்கி விடிகாலை 4 மணிக்கு பெட்டியை ஒரு காரோட டிக்கில வச்சு கார்ல சாவியை வச்சுட்டு போயிடணும். எங்க? நம்ம பாரதியார் சிலை இருக்கு பாருங்க, பீச்சில். அதுக்கு பக்கத்துல. காருக்குள்ள டிக்கிக்குள்ள ஒளிஞ்சுக்கிற வேலையெல்லாம் வேணாம். பெட்டியை எடுத்து சரி பார்த்துக்கிட்டு காரை தந்துடுவேன். இந்த திட்டத்துல தில்லுமுள்ளு பண்ணினா அதே பாரதி சிலை கிட்ட 4 பேரோட உடம்பும் உங்களுக்கு கிடைக்கும். வச்சிடட்டுமா? இரு, வைக்காத. நான் சொல்றத கேளு. பேச்ச வளர்க்கணுமா? ஃபோன் நம்பரை கண்டுபிடிக்கணுமா? அதெல்லாம் சிரமமே படாதீங்க. மாம்பழத்துல ஒரு பப்ளிக் பூத்துல இருந்து பேசுறேன். திருப்தியா? 20 லட்சம், பாரதியார் சிலை, காலையில 4 மணி. புத்திசாலித்தனமா அவங்க உயிர்களை காப்பாத்துங்க. கிரண் லைனை கட் செய்தான். சும்மா கலங்கி போயிட்டார் போலிருக்கு என்றான் ராவ். பின்ன காலையில 4 மணிக்கு நம்ம சொத்து கணக்குல 10 லட்சம் கூடுதுரா. நீ சொன்னபடி நடந்துக்குவாங்களா? அவங்களுக்கு வேற வழி இல்ல என்று காரில் ஏறிக்கொண்டான் கிரண். அத்தியாயம் 13. இரவு மணி 7. அவசரமாக கூட்டப்பட்ட கூட்டம் அமைதியாக இருந்தது. டிஜிபி, கமிஷனர், உயர் அதிகாரிகள், கிரிக்கெட் போர்டு சேர்மன், சட்ட அமைச்சர் என்று அனைவரும் உஷ்ணமாக விவாதித்தனர். கடைசி வழியாக பணம் தருவதை வைத்துக்கொண்டு அதற்கு முன் வீரர்களை காப்பாற்ற தீவிரமாய் முயற்சிக்க முடிவு செய்து ஸ்பெஷல் ஆபீசர் பிரகாஷ் சோப்ரா உடனடியாக வரவழைக்கப்பட்டார். விவரிக்கப்பட்டார். ஜீப் ஒன்றும் எஸ்ஐ ஒருவரும் தரப்பட்டார். மிஸ்டர் சோப்ரா, நீங்க நிறைய சிக்கலான கேஸ்கள்ல பிரமாதமா உதவி இருக்கீங்க.
இப்பவும் உதவணும். ஆல் தி பெஸ்ட் என்றார் கமிஷனர். முதல்ல நாம செய்ய வேண்டிய காரியம் நியூஸ் லீக்கேஜை தடுக்கிறது தான் சார். இங்க இருக்கிற நம்மளை தவிர இந்த கடத்தல் விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, குறிப்பா பத்திரிகைக்காரங்களுக்கு. சோ ஒரிஜினல் ப்ரோக்ராம் படி நடிகை ஹேமா வில் பி வெயிட்டிங் ஃபார் தம். ஏதாச்சும் காரணம் சொல்லி அந்த ப்ரோக்ராம் கேன்சல்னு தெரிவிக்கணும். செஞ்சிடலாம். ஹோட்டல்ல தங்கி இருக்கிற மற்ற பிளேயர்ஸ் கிட்ட இவங்க 4 பேரும் ஒரு குட்டி டூரா வெளியூர் போயிருக்கிறதாகவும் காலையில திரும்பிடுவாங்கன்னு செய்தி தெரிவிக்கணும். அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் செய்யுங்க. சோப்ராவின் குறிப்புகள் படி செய்திகள் ஹேமா வீட்டிற்கும் ஹோட்டலுக்கும் தொலைபேசி மூலம் தெரிவிக்க துவங்கினார் நவீன் என்கிற எஸ்ஐ. மேடம், எத்தனை மணிக்கு உங்க வீட்டுக்கு பிளேயர்ஸ் வரதா பிளான்? முதல்ல 6, அப்புறம் அவங்களே ஃபோன் செஞ்சு 7:30ன்னாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துல ஹோட்டலுக்கு என் மேனேஜரை காரோட அனுப்ப போறேன். நீங்க யாரு? நான் அவங்க ஃப்ரெண்டு. நீங்க கார் அனுப்ப வேணாம், வேற ஒரு முக்கியமான வேலை வந்துடுச்சான். அதனால உங்க வீட்டுக்கு வர்ற ப்ரோக்ராம் கேன்சல்டு. இதை சொல்ல சொன்னாங்க. வச்சிரட்டுமா? வைக்கப்பட்டு எடுக்கப்பட்டு சுழற்றப்பட்டு. ஹலோ ஹோட்டல் விக்டர், அங்க இந்தியன் டீம் கேப்டனுக்கு நான் சொல்ற செய்தியை தெரிவிச்சிடுங்க. டீம்ல இருக்கிற விட்டல், முரளி, சிவராஜ், அம்ருதீன் இவங்க 4 பேரும் நடிகை ஹேமாவை சந்திக்கிற ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டு மகாபலிபுரம் போயிருக்காங்க. ராத்திரி அங்கேயே தங்கிட்டு காலையில தான் வருவாங்க. நான் அவங்க ஃப்ரெண்டு. இந்த செய்தியை சொல்ல சொன்னாங்க. தெரிவிச்சிடுறீங்களா? தேங்க்யூ. சப் இன்ஸ்பெக்டர் நவீன் போனை வைத்தார். வெரி குட், நாங்க புறப்படுறோம். மணி இப்போ 7:30 போகுது. 2:30 வரைக்கும் முயற்சி பண்றேன். முடியாம போனா பணம் தர்ற வழிய வேற வழி இல்லாம தேர்ந்தெடுக்கலாம் என்றான் பிரகாஷ் சோப்ரா. எல்லோரையும் பொதுவாக விஷ் செய்துவிட்டு புறப்பட்டான். ஜீப்பில் டிரைவர் தயாராயிருக்க சோப்ராவும் நவீனும் ஏறிக்கொண்டதும் ஸ்டார்ட் ஆனது. நேரா ஹோட்டல் விக்டர் போப்பா. கேசட் எடுத்துக்கிட்டீங்களா நவீன்? இதோ என்று காட்டினார். கொண்டாங்க, இந்தாப்பா, இதை டேப்ல போடு. டிரைவர் வாங்கி பொருத்தி போட்டதும், ஆபீஸ்ல இல்ல அவர், உங்களை முதல்ல சரியா அறிமுகப்படுத்திக்கங்க. மீச வச்ச ஆம்பளை. மிஸ்டர், யார் நீங்க? ஒரே கேள்வியை திருப்பி திருப்பி கேட்குறீங்களே. நாளைக்கு கிரிக்கெட் மேட்ச் நடக்கணுமா வேணாமா? ஒரு பெரிய கடத்தல் சமாச்சாரம் நடந்திருக்கு. அது பத்தி கமிஷனர் ஐயா கூட தான் பேசணும். இப்ப பேச முடியுமா இல்ல வச்சிடட்டுமா? வெயிட். சோப்ரா கிரணுக்கும் கமிஷனருக்கும் நடந்த சம்பாசனைகளை உன்னிப்பாக கவனித்தார் முழுவதும். நவீன், நிச்சயமா 1க்கும் மேற்பட்ட ஆள். ஆமா சார். எப்படி கடத்தல் நடந்திருக்கு தெரியுமா? பிளேயர்ஸோட இன்னைக்கு ஈவினிங் ப்ரோக்ராம ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டு திட்டம் போடப்பட்டிருக்கு. ஆமா சார். 6 மணிக்கு ஏற்பாடாகி இருந்த சந்திப்ப 7:30ன்னு குழப்பியிருக்கான் கடத்தினவன் ஃபோன் மூலமா. ஆனா ஒரிஜினல் பிளான் படி 6 மணிக்கு ஹேமாவோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போறதா 4 பேரையும் அழைச்சிட்டு போயிருக்கணும். முரட்டுத்தனம் எதுவும் உபயோகிக்காம வார்த்தைகளில இந்த கடத்தல் செஞ்சிருக்கான். ஹோட்டல் விக்டர் உயரமாய் உடம்பு பூரா ஜன்னல்களுடன் நின்றது. கார்களும் காத்திருந்தன. வரவேற்பு பகுதியின் எதிரில் 20-30 இளைஞர்கள் கூட்டமாக நின்றார்கள். யார் அவங்க? எதுக்கு நிக்கிறாங்க என்றான் பிரகாஷ் சோப்ரா. கையில எல்லாரும் ஆட்டோகிராஃப் புக்ஸ் வச்சிருக்காங்க. எல்லாரும் கிரிக்கெட் ஃபேன்ஸ். பிளேயர்ஸ் ஹோட்டலுக்குள்ள வர்றப்போ வெளியே போறப்போ பார்க்கணும், பேசணும், கையெடுத்து வாங்கணும்னு நிக்கிறாங்க. பிரகாஷ் சோப்ராவும் நவீனும் மஃப்டியில் இருந்தபடியால் எவரின் கவனமும் திரும்பவில்லை. ரிசப்ஷன் மேஜை மேல் 2 கைகளையும் ஊன்றிக்கொண்ட பிரகாஷ் சோப்ரா, எஸ் வாட் யூ வாண்ட் சார் என்ற பெண்ணிடம், கிரிக்கெட் பிளேயர் மிஸ்டர் சிவராஜை பார்க்கணும். ரூம்ல இல்ல, வெளியில போயிட்டாரு. ஓகே. மிஸ்டர் முரளி? அவரும் தான். மிஸ்டர் விட்டல், மிஸ்டர் அம்ருதீன் இந்த 4 பேருமே மிட் நைட் தான் திரும்புவோம்னு குறிப்பு சொல்லிட்டு புறப்பட்டு போயிருக்காங்க. எங்க போயிருக்காங்க? அவள் தயங்கினாள். சோப்ரா தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து தன் அடையாள அட்டையை எடுத்து விரித்து காட்டி, வாட்ஸ் யுவர் நேம் என்றார். சரஸ். சரஸ், ப்ளீஸ் கோஆப்ரேட் வித் அஸ். முக்கியமான விசாரணை ஒன்று. எவ்வளவு நேரமா நீங்க இங்க இருக்கீங்க? ஈவினிங் 4ல இருந்து சார். வெல், உங்களுக்கு தகவல் தெரிஞ்சா தயங்காம சொல்லணும். எங்க போயிருக்காங்க? நடிகை ஹேமா வீட்டுக்கு. எத்தனை மணிக்கு போனாங்க? எக்ஸாக்ட்லி 6. எதுல போனாங்க? கவனிக்கல. ஆனா ஹேமா அவங்கள அழைக்க ஒரு நபரை அனுப்பியிருந்தாங்க. அவர் வந்து சிவராஜ் அண்ட் கோ தங்கியிருக்கிற ரூமுக்கு போகணும்னு கேட்டாரு. நான் இன்டர்காமில் மிஸ்டர் சிவராஜை கேட்டுட்டு இவரை அனுமதிச்சேன். ஐசி. பேர் என்ன சொன்னாரு? சொல்லல. நடிகை ஹேமா அனுப்புனதா தான் சொன்னாரு. அவர் வந்தப்போ எத்தனை மணி இருக்கும்? 5:45 இருக்கும். அவர் எப்படி இருந்தாரு? டீசெண்டா இருந்தாரு. என்ன வயசு இருக்கும்? 30-35 இருக்கலாம். அவர் முகம் நல்லா நினைவு இருக்கா? ஈவினிங் தானே பார்த்தேன், நினைவு இருக்கு. அந்த முகத்தை வர்ணிக்க முடியுமா? எப்படி சொல்றதுன்னு தெரியல. அடர்த்தியான புருவமா? இல்ல, மீசை தான் அடர்த்தி. சிகப்பான ஆளு. முகம் கொஞ்சம் நீளம். கண்ணு உள்ளடங்கி இருந்துச்சு. முழுக்கை சட்டை, சந்தன கலர்னு நினைக்கிறேன். இன்செஞ்சு, கருப்பு பேண்ட். தேங்க்யூ. அதோ நிக்கிறாங்களே கிரிக்கெட் விசிறிகள், அவங்க பிளேயர்ஸ் ஹேமா வீட்டுக்கு புறப்படுறப்பவும் இருந்தாங்களா?
இருந்தாங்க சார். லிஃப்ட்ல இருந்து யாராச்சும் ஒரு பிளேயர் வெளியில வந்துட்டா அவரை சட்னி ஆக்கிடுறாங்க. எங்களால கட்டுப்படுத்த முடியல. தேங்க்யூ மிஸ் சரஸ். பிரகாஷ் சோப்ரா மெதுவாக வெளியே நடந்து, நவீன், அந்த ஃபேன்ஸ் கூட்டத்தில இருந்து யாராச்சும் ஒரே ஒருத்தரை அழைச்சிட்டு வாங்க என்றார். ஹோட்டலுக்கு வெளியே வரும் போகும் கார்களை பார்க் செய்யவும் வெளியே எடுக்கவும் உதவி செய்து கொண்டிருந்த காக்கி சட்டை காவலாளியை அணுகினான். உங்க பேர் என்ன? மாதவராஜ். ஏன் சார்? நான் போலீஸ் ஆபீசர். ஒரு விசாரணை. சொல்லுங்க. சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு கார்ல இங்க தங்கியிருக்கிற கிரிக்கெட் பிளேயர் சிவராஜ், முரளி, விட்டல், அம்ருதீன் இந்த 4 பேரும் புறப்பட்டு போனாங்க. தெரியுமா? தெரியும் சார். காரை எடுக்க விடாம கடைசி வரைக்கும் ரசிகர்கள் துரத்திக்கிட்டே இருந்தாங்க. எஸ். அது என்ன கார்னு நினைவிருக்கா? அம்பாசிடரு. வெரி குட். என்ன கலர்? ஏதோ டார்க் கலர். ப்ளூவா கருப்பான்னு நினைவில்ல. ஹோட்டலுக்கு வர்ற காரோட நம்பர் எல்லாம் நோட் பண்ணிக்கிற சிஸ்டம் எதுவும் இருக்கா இங்க? அதெல்லாம் இல்லை சார். அந்த கார்ல இந்த 4 பிளேயர்ஸை தவிர வேற யார் ஏறினாங்க? டிரைவரு, இன்னொரு ஆளு, அவ்வளவுதான். 6 பேர் மொத்தம். டிரைவர் முகம் ஞாபகம் இருக்கா? இல்ல, வண்டியை நிப்பாட்டிட்டு தம்மடிக்க போயிட்டான். புறப்படுற சமயத்துல தான் வந்தான் திரும்ப. யார் வீட்டு காருப்பான்னு நடிகை ஹேமாவோடதுன்னா. யூனிஃபார்ம் போட்டிருந்தானா? ஆமா சார். ஏன், என்ன சார், எதுவும் ஆக்சிடென்ட்டா? இல்ல, அந்த காரை பத்தி அவ்வளவுதான் விபரம் தெரியுமா உங்களுக்கு? ஆமா சார். அந்த காருக்குள்ள வித்தியாசமா ஏதாச்சும் பார்த்தீங்களா? ஸ்டிக்கர், பொம்மை இப்படி? கவனிக்கல சார். சோப்ரா அவனிடம் இருந்து விலகி அருகே செயற்கை அருவியின் சாரல் நனைக்கும் தூரத்தில் புல்வெளியில் நடந்து காத்திருக்க நவீன் உயரமான அந்த இளைஞனோடு வந்தார். அத்தியாயம் 14. ஹோட்டல் ஒன்றின் குளிர் அறையில் எதிரெதிர் நாற்காலிகளில் கிரணும் ராவும். சுவரின் ஏதோ சந்தில் இருந்து சங்கீத கசிவு. எவ்வளவு நேரமாக உங்களுக்கு என்றான் ராவ். எதுக்கு? மயக்கம் தெளிய. ரொம்ப ஸ்ட்ராங்கான டோஸ் கொடுத்துருக்கோம். 3-4 மணி நேரத்துக்கு கவலை இல்ல. விடிகாலை 4 மணி வரைக்கும் போலீஸ் விரல் சூப்பிக்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறியா? இல்ல, செயல்படும். பின்ன உனக்கு பயமே இல்லையா? இல்ல, நம்மளை அடையாளம் சொல்ல யாருக்கும் தெரியாது. மிஞ்சி மிஞ்சி போலீஸ் கண்டுபிடிச்சா நாம எந்த கார்ல கடத்தினோம்னு கண்டுபிடிக்கலாம். கருப்பு கலர் அம்பாசிடர் மெட்ராஸ்ல மட்டுமே 100 கணக்குல இருக்கும். யாரும் நம்பரை கவனிச்சிருக்க போறதில்ல. கவனிச்சிருந்தாலும் அந்த டம்மி நம்பரை வச்சுக்கிட்டு இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணட்டும். இப்போ சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன ப்ரோக்ராம்? பாரிஸ் கார்னர் போய் சைட் அடிக்கலாம். அப்புறம் வீட்டுக்கு போய் பசங்க முழிச்சிருந்தா மறுபடி ஒரு சின்ன வேலை இருக்கு. கேமரா இருக்குல்ல உங்ககிட்ட? இருக்கு. டார்க் ரூமே இருக்கு. எஸ், மறந்துட்டேனா? கிரண் சங்கீதத்திற்கு தகுந்தபடி மேஜையின் மேல் தாளம் போட ராவின் அடி நெஞ்சில் திகிலாய் இருந்தது. அத்தியாயம் 15. யுவராஜன் தானே சொன்னீங்க? என்ன பண்றீங்க என்றார் சோப்ரா. செகண்ட் இயர் பிகாம், லயோலா சார். கிரிக்கெட் லவர்? லைக் எனிதிங் சார். இந்தியன் டீம் பிளேயர்ஸ் அத்தனை பேர்கிட்டையும் கையெழுத்து வாங்கிட்டீங்களா? முரளி தவிர. ஏன்? சிவராஜ், அம்ருதீன், விட்டல், முரளி இந்த 4 பேரும் எங்கேயோ புறப்பட்டாங்க. 3 பேர்கிட்ட வாங்கிட்டேன். முரளி கிட்ட வாங்குறதுக்குள்ள கார் புறப்பட்டுடுச்சு. அவர்கிட்ட நான் இனி கையெழுத்து வாங்குறதாவும் இல்லை. ஏன்? ஒரே ஒரு கையெழுத்துன்னு நான் கத்தினேன். காரை நிறுத்தி கையெழுத்து போட்டிருக்கலாம், போடல. அதே மாதிரி யாருக்கும் போடக்கூடாதுல்ல. 10 அடி நகர்ந்ததும் அழகா ஒரு பொண்ணு குறுக்க ஓடி வந்து ஆட்டோகிராஃப் கேட்டா. அவளுக்காக காரை பிரேக் அடிக்க சொல்லி கையெழுத்து போட்டாரு சார் அந்த முரளி. பொம்பளைன்னா இழிச்சிடுறதா? அந்த லேடி இப்ப இங்க இருக்காங்களா? அப்புறம் ஒரு கூத்தே ஆயிடுச்சு சார். என்ன? அந்த பொண்ணு கையெழுத்து போட கொடுத்த பேனாவை திருப்பி கொடுக்க மறந்துட்டாரு முரளி. கார் போய் கொஞ்ச நேரம் கழிச்சு பேனாவை விட்டுட்டதை உணர்ந்து ஸ்கூட்டரை எடுத்துக்கிட்டு காரை துரத்த ஆரம்பிச்சிடுச்சு. பிரகாஷ் சோப்ராவின் உள்ளே புது ரத்தம். அப்புறம் என்றார் ஆர்வமாய். கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் கழிச்சு திரும்பி வந்து தன் லவர்கிட்ட காரை கண்டுபிடிக்க முடியல, பாதி தூரம் துரத்தினேன், அப்புறம் காணாம போயிடுச்சுன்னா. யாரு? லவரா? போட்டோகிராஃபர் பிரதீப் சார். சாயங்காலம் பூரா ஹோட்டல்ல தங்கி இருக்கிற எல்லா பிளேயர்ஸையும் போட்டோ எடுத்துக்கிட்டே இருந்தாரு. பத்திரிக்கையில இவர் எடுத்த போட்டோஸ் நிறைய வந்திருக்கு. அட்டைப்படம் எல்லாம் வந்திருக்கு. பத்திரிக்கை படிக்கிறவங்களுக்கு புகைப்படம் பிரதீப்புங்கிற வாக்கியம் மனசுல பதிஞ்ச ஒண்ணு. ஐசி. எங்க அவரு? போயிட்டாரு. எதுக்காக இந்த கேள்விகள்னு சொல்லலையே சார் நீங்க? சொல்றேன். அந்த காருக்குள்ள விசேஷமா எதையாச்சும் கவனிச்சிங்களா? இல்ல சார். சரி, நீங்க போகலாம். நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க. அந்த போட்டோகிராஃபர் விலாசம் தெரியுமா? தெரியாது சார். பத்திரிக்கையில கேட்டா சொல்லுவாங்க. யுவராஜ் போனதும் நவீனை பார்த்தார். என்ன நவீன், அடுத்து என்ன செய்யலாம்? நேரா ஹேமா வீட்டுக்கு போகலாம். போய் ஈவினிங் ப்ரோக்ராம் யார் யாருக்கெல்லாம் சொன்னீங்கன்னு விசாரிக்கலாம். சுத்து வழி நவீன் அது. இப்போ இந்த பையன் தகவல்களில சில தெம்பான பாயிண்ட்ஸ் இருக்கிறத கவனிக்கலையா நீங்க? என்ன தகவல் சார்? நவீன், ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் இருக்கு. கமிஷனர் ஆஃபீஸுக்கு ஃபோன் வந்தது எத்தனை மணிக்கு? கரெக்டா 6:32 சார். இங்கேருந்து கார் புறப்பட்டது 6 மணிக்கு.
இடையில 32 நிமிஷம். ஆமா சார். இந்த 32 நிமிஷத்துக்குள்ள எவ்வளவு செயல்கள். இங்கிருந்து புறப்பட்ட கார் பயணம் செஞ்சு ஒரு இடத்துல நிறுத்தப்பட்டு எல்லாரும் இறங்கி ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அத்தனை பேரையும் கட்டி போட்டு மாம்பழத்துல இருக்கிற ஒரு பப்ளிக் பூத் வந்து ஃபோன் பண்ணி எத்தனை காரியங்கள். ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம செயல்பட்டாதான் இது சாத்தியம். ஆமை ரைட்? கரெக்ட் சார். ஸோ இப்போ அந்த பிளேயர்ஸை அடைச்சி வச்சிருக்கிற இடம் அவுட் ஆஃப் சிட்டி இல்ல, இதே நகரத்துல இந்த ஹோட்டல்ல இருந்து ரொம்ப பக்கத்துல உள்ள ஏரியால தான் அவங்க வைக்கப்பட்டிருக்காங்க. மாம்பழத்துல இருந்து ஃபோன் பேசினதா அவன் சொன்னதை எடுத்துக்கிட்டா இந்த 1000 விளக்கு பகுதிக்கும் மாம்பழத்துக்கும் பக்கமா உள்ள ஒரு ஏரியாவில் தான் பிளேயர்ஸ் இருக்காங்க. இப்போ 100% சரியான யூகம். அப்படி பொதுவா பக்கமா இருக்கிற ஏரியாஸ் என்னென்ன சொல்லுங்க? தேனாம்பேட்டை, தீநகர், நுங்கம்பாக்கம், சூளைமேடு, கோடம்பாக்கம், கோபாலபுரம், நந்தனம். பாத்தீங்களா, இவ்வளவு ஏரியா வருது. ஸ்கூட்டர்ல அந்த பொண்ணு அந்த காரை எது வரைக்கும் துரத்தினா, எவ்வளவு நேரம் துரத்தினா, இந்த 2 கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சா முதல் காரியமா ஏரியாவை லொக்கேட் செஞ்சிடலாம். நவீன் தன் கைக்கடிகாரத்தை பார்த்து, டைம் இப்போ 8:10 சார். அதிர்ஷ்டம், முயற்சி ரெண்டும் வேணும். இந்த மாதிரி கிரிட்டிக்கல் சந்தர்ப்பங்கள்ல முயற்சியை நாம செய்யலாம், அதிர்ஷ்டம் அடிக்குதான்னு பார்த்துடலாம். புறப்படுங்க. இப்போ பத்திரிகை ஆபீஸுக்கு போன் பண்ணணும். இருவரும் புல்வெளியில் இருந்து மறுபடி ஹோட்டலின் வரவேற்பு பகுதிக்கு வந்து அங்கே பப்ளிக் உபயோகிக்க தனியாய் வைக்கப்பட்டிருந்த டெலிபோன் மேஜையை அடைந்த போது ஒரு இளைஞன் மறுபடி ஒரே எண்ணை முயற்சித்து கொண்டிருக்க மேஜைக்கு மறுபக்கம் இருந்த பெண்மணியிடம் நவீன், மேடம், பத்திரிகை ஆபீஸ் போன் நம்பர்ஸ் தனியா லிஸ்ட் வச்சிருக்கீங்களா என்றார். இல்ல சார், இந்தாங்க டைரக்டரி. உங்களுக்கு எந்த பத்திரிகை ஆபீஸ் நம்பர் வேணும் என்றான் இளைஞன் திரும்பி. குமுதம். அதே நம்பர் தான் நானும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், கிடைக்கல. விகடன். என்கிட்ட எல்லா ஃபோன் நம்பர்ஸும் இருக்கு. ஐ எம் ஏ ஜேர்னலிஸ்ட். ஐசி. உங்ககிட்ட போட்டோகிராஃபர்ஸ் அட்ரஸ் இருக்கா? எந்த போட்டோகிராஃபர்? பிரதீப். இருக்கே என்று தனது டைரியை திறந்து அதன் கடைசியில் விலாச செக்ஷனில் பி பகுதியை எடுத்து எழுதிக்கிறீங்களா என்றான் சுந்தர். நவீன் பார்த்து எழுதி கொள்ள, நீங்க யார் சார்? எதுக்காக இந்த விலாசம்? ஒரு என்கொயரிக்காக. நாங்க போலீஸ். போலீஸ்? பிரதீப் மேல என்ன என்கொயரி? அரை மணி நேரம் முன்னாடி வரைக்கும் இங்க தான் கிரிக்கெட் பிளேயர்ஸை போட்டோ எடுத்துட்டு இருந்துட்டு போனாரு. யூ நோ ஹிம்? நல்லா. நீங்க எவ்வளவு நேரமா இங்க இருக்கீங்க? காலையில 6 மணிக்கு வந்தவன். இதோ புறப்பட போறேன். நடுவுல சாப்பிட்டுட்டு அதோ அந்த சோஃபாவில் சும்மா உட்காந்துக்கிட்டு கிரிக்கெட் பிளேயர்ஸ் மூவ்மெண்ட்ஸையும் அவங்கள பார்க்க வரவங்கள பத்தி விசாரிச்சுக்கிட்டும் இருக்கேன். ஏன்? ஒரு வித்தியாசமான கட்டுரைக்காக. ஓய்வு நாளில் நமது கிரிக்கெட் வீரர்கள் தங்கி இருந்த ஹோட்டலில் அப்படிங்கிற தலைப்புல மேட்டர் எழுதத்தான். மிஸ்டர் சுந்தர். சுந்தர், அப்படி அந்த தனியான சோஃபாவுக்கு போயிடலாமா? உங்ககிட்ட பேசணும் என்றார் பிரகாஷ் சோப்ரா. பேசலாமே. மூவரும் ஒரு தனியான சோஃபாவில் அமர்ந்து கொள்ள, இப்போ இந்தியன் டீம் பிளேயர்ஸ் அவ்வளவு பேரோட ப்ரோக்ராமும் உங்களுக்கு தெரியுமா? தெரியும், விசாரிச்சு குறிச்சு வச்சிருக்கேன். நம்ம தமிழ் பிளேயர்ஸ் சிவராஜ், முரளி, விட்டல், அம்ருதீன் இவங்க எங்க போயிருக்காங்க தெரியுமா? வெயிட் என்று சுந்தர் தன் டைரியை திறந்து கசாமுசாவென்று 1 இன்ச்சு கூட வேஸ்ட் செய்யாமல் குறுக்கே நெடுக்கே எழுதப்பட்டிருந்த விவரங்களை பார்த்து, நடிகை ஹேமா வீட்டுக்கு ஸ்பெஷல் அழைப்பின் பேர்ல சாயங்காலம் 6 மணிக்கு புறப்பட்டு போயிருக்காங்க. அவங்களா போனாங்களா? இல்ல, ஹேமாவோட மேனேஜர் வந்து அழைச்சிட்டு போனாரு. எப்படி தெரியும் உங்களுக்கு? அந்த மேனேஜர் வந்து ரிசப்ஷன்ல சிவராஜ் ரூமுக்கு போகணும்னு கேட்டாரு. அவங்க இன்டர்காம்ல கூப்பிட்டு கேட்டுக்கிட்டு அனுமதிச்சாங்க. இதை நான் அப்சர்வ் பண்ணினதுனால எழுந்து போய் ரிசப்ஷனிஸ்ட கேட்டேன். வந்தவர் யாருன்னு நடிகை ஹேமாவோட மேனேஜர்னு சொன்னாங்க. கார்ல தான் போனாங்களா? ஆமா, கருப்பு அம்பாசிடர். அது எப்படி தெரியும்? நானே போய் பார்த்தேன். காரை ஒழுங்குபடுத்தி நிக்க வைக்கிற காவலாளியே கேட்டேன், எது நடிகை ஹேமாவோட காருன்னு. அவன் காட்டினான். கிட்ட போய் பார்த்தேன். நடிகை ஹேமா கிட்ட அம்பாசிடரே கிடையாது. இப்போ புதுசா வாங்கியிருக்காங்க. இத பிட் மேட்டர்ல செய்யலாம்னு கிட்ட போய் கவனிச்சேன். உள்ள விசேஷமா ஏதாச்சும் இருந்தா மேட்டர்ல எழுதலாம்னு கண்ணாடி வழியா பார்த்தேன். டேஷ்போர்டில் ஒரே ஒரு ஸ்டிக்கர் தவிர வேற எதுவும் இல்ல. இந்த மேட்டரை போன்லயே சொல்லிடலாமேன்னு தான் முயற்சி பண்ணினேன். இப்போ கடகடன்னு கக்கிடுறது என் சுபாவம். இப்போ சொல்லுங்க, எதுக்காக என்ன விசாரிக்கிறீங்க? எதுக்காக பிரதீப்பை விசாரிக்க போறீங்க? ஸ்டிக்கர்ல என்ன இருந்துச்சு? ஐ லவ் ஐ, யூ லவ் யூ அப்படின்னு இருந்துச்சு. பிரகாஷ் சோப்ரா எழுந்தார். TMX 7767 இதானே கார் நம்பரு என்றார். எப்படி தெரியும் சார்? உங்க டைரியில குறுக்க எழுதி வச்சிருக்கீங்க. தேங்க்யூ. எதுக்காக இந்த விசாரணை எல்லாம்னு சொல்ல முடியாத நிலை. சாரி. சுந்தரை விட்டுவிட்டு இருவரும் புறப்பட்டார்கள். அத்தியாயம் 16. ஹோட்டலை விட்டு வெளியேறிய கிரணும் ராவும் காரில் ஏறிக்கொண்டு பாரிஸ் கார்னரில் பார்க் செய்துவிட்டு நடந்தார்கள். 1 மணி நேரம் கரைத்துவிட்டு புறப்பட்டு
நேராய் ராவின் வீட்டிற்கு வந்தார்கள். மாடிக்கு வந்து பூட்டை திறந்து உள்ளே வந்தான் கிரண். 4 பேரும் கட்டப்பட்ட நிலையிலேயே இன்னும் மயக்கத்திலேயே இருந்தார்கள். ராவ், கேமரா எடுத்துட்டு வா. கிரண் அறையின் அத்தனை விளக்குகளையும் போட்டான். 4 பேரையும் தரையில் ஒரே பக்கமாக நகர்த்தி வைத்தான். ராவ் கொண்டு வந்த கேமராவை வாங்கி 4 பேரும் பிரேமுக்குள் வரும்படி கோணம் அமைத்து கிளிக் செய்தான். ஹரியப், ராவ், இதை ஒரே ஒரு போஸ்ட்கார்ட் சைஸ்ல பிரிண்ட் போட்டு எடுத்துட்டு வா. என்ன செய்ய போற? போட்டு எடுத்துட்டு வா சொல்றேன். ராவ் போனதும் கிரண் சிகரெட் கொளுத்தி கொண்டான். ஜீப் நந்தனம் ஹவுசிங் யூனிட்டை நோக்கி விரைந்து கொண்டிருந்தது. சோப்ரா வயர்லெஸில் கண்ட்ரோல் ரூமை அழைத்தார். அறிமுகப்படுத்தி கொண்டு, டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு முக்கியமான செய்தி. கருப்பு அம்பாசிடர் நம்பர் TMX 7767 உள்ள டேஷ்போர்டில் ஐ லவ் யூ லவ் யூன்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும். அந்த வண்டி எங்கே இருந்தாலும் எனக்கு தகவல் வரணும். இன்னொரு செய்தி, இதே தகவலை டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு தெரிவித்து விலாசம் வாங்கி எனக்கு தெரியப்படுத்தணும். ஓவர். போலி நம்பராக தான் இருக்கணும் சார் என்றார் நவீன். இருக்கட்டுமே, அது அம்பாசிடர், கருப்பு கலர், உள்ள ஒரு ஸ்டிக்கர். இந்த 3 தகவல் உண்மைதானே? பிரதீப்பை பார்த்து அந்த பொண்ணையும் பார்த்துட்டா ஏரியா தெரிஞ்சிடும். ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ள கொஞ்சம் வேலை சுலபம் நமக்கு. ஹவுசிங் யூனிட்டில் பிரதீப் வீட்டில் பிரதீப்பின் அம்மா மட்டும்தான் இருந்தார்கள் டெலிவிஷன் பார்த்து கொண்டு. ரொம்ப விசாரணைக்கு பிறகுதான் உள்ளே அனுமதித்து அமரச் சொன்னார்கள். விக்டர் ஹோட்டலுக்கு தான் போறேன்னு சொன்னான். இன்னும் திரும்பலையே. எதுல போனாரு? பைக்ல தான். பைக் நம்பர் தெரியுமா? TN01688. நவீன், நீங்க ஜீப்புக்கு போய் இந்த நம்பரை கொடுத்து எங்க பார்த்தாலும் இதோட ஓனரை ரீடைன் பண்ணிட்டு தகவல் தர சொல்லுங்க. ஜீப்லயே இருங்க நீங்க. நவீன் சென்றதும், என் பையன் என்ன செஞ்சான் சார்? பயப்படாதீங்கம்மா, அவர் ஒன்றும் செய்யல. ஒரு தகவல் அவர்கிட்ட இருந்து வேணும் எங்களுக்கு, அவ்வளவுதான். இப்போ ஹோட்டல் விக்டர்ல இருந்து தான் வரோம். அங்கே இல்ல, வேற எங்க போயிருக்கலாம்னு தெரியுமா? ஸ்டூடியோவுக்கு போயிருக்கலாம் ஒருவேளை. ஸ்டூடியோ வச்சிருக்காரா? இல்ல, வேலை பார்க்கறான். ராஜ்கமல் ஸ்டூடியோன்னு பாண்டி பஜார்ல. ஃபோன் இருக்கா ஸ்டூடியோவுக்கு? இருந்தது, தந்தார்கள். பக்கத்து வீட்டில் ஃபோன் இருந்தது. ஹலோ, ராஜ்கமல் ஸ்டூடியோவா? மிஸ்டர் பிரதீப் இருக்காரா? மத்தியானத்துக்கு மேலே லீவு சார், அவர் நாளைக்கு தான் வருவார். நன்றி சொல்லிவிட்டு பிரதீப்பின் அம்மாவிடம், நீங்கள் டிவி பாருங்க, நான் ஜீப்பில் வெயிட் பண்ணுறேன் உங்கள் பையனுக்காக. ஜீப்பை அடைந்து, என்ன நவீன், டைம் ஓடிக்கிட்டு இருக்கே, இவரை பிடிச்சு அப்புறம் அந்த பொண்ணை பிடிச்சு டைம் இழுத்துடும் போலிருக்கே. நீங்கள் தானே சார் சொன்னீங்க அதிர்ஷ்டத்தையும் கொஞ்சம் நம்பி ஆகணும்னு. நம்பலாம். முழு முயற்சியையும் விட வேணாம். நான் கமிஷனரை தொடர்பு கொண்டு ஒரு வேண்டுகோள் வச்சுட்டு வரேன். மறுபடி ஒரு ஃபோனுக்கு ஓடினார். ஹலோ சார், நான் தான் சோப்ரா பேசுகிறேன். கால் கிணறு தாண்டி இருக்கேன். ஒரு காரை பற்றின தகவல் தரேன், குறிச்சுக்கங்க. சிட்டி லிமிட்டில் இருக்கிற அத்தனை ஸ்டேஷன்ஸுக்கும் உடனே தெரிவித்து முதல் காரியமாக அந்த காரை பற்றி விசாரிக்க சொல்லுங்க. கருப்பு கலர் அம்பாசிடர் TMX 7767 உள்ள டேஷ்போர்டில் ஐ லவ் யூ லவ் யூன்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும். நம்பர் ஃபால்ஸ் நம்பராக இருக்கலாம். இந்த ஸ்டிக்கரை வச்சு அந்தந்த ஏரியாவில் இருக்கிற அத்தனை ஆட்டோ ஒர்க் ஹால்ஸ்லையும் பெட்ரோல் பங்க்ஸ்லையும் கார் சர்வீஸ் சென்டர்ஸ்கள்லையும் விசாரிக்க சொல்லுங்க. இது ரொம்ப முக்கியம். அந்த கார் ஓனர் விலாசம் கிடைச்சதும் என்னை வயர்லெஸ்ல தொடர்பு கொள்ள சொல்லுங்க. மேக்சிமம் பாருங்க பிரகாஷ், பணத்துக்கும் ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. 2-2:30 மணி வரைக்கும் பார்த்துட்டு திரும்பிடுங்க. பணம் தர்றதா இருந்தாலும் யூ ஆர் நீடட் ஹியர். சரி சார், ஆனா அதுக்கு அவசியம் இருக்காது. ஆல் த பெஸ்ட். மறுபடி ஜீப்புக்கு வந்தார். எனி மெசேஜ்? நவீன் உதட்டை பிதுக்கினார். தலைக்கு மேல் புகை பரப்பி பிரதீப்பிற்காக காத்திருந்தார்கள். ராவ் போட்டோ பிரிண்ட் போட்டு எடுத்து வந்ததும் அதை உன்னிப்பாக பார்த்தான் கிரண். என்ன இவ்வளவு உன்னிப்பா பார்க்கற? புகைப்படம் எவ்வளவோ செய்தி சொல்லும். இதுல நமக்கு பாதகமா அமையக்கூடிய செய்தி ஏதாவது விழுந்திருக்கான்னு பார்த்தேன். இல்ல. கிரண் பேனாவை எடுத்து பின்பக்கம் எழுதினான். பாரதியார் சிலை, அதிகாலை 4 மணி, 20 லட்சம், காரில் சாவி, தவறினால் சொன்னபடி செயல்பட நான் தவற மாட்டேன். வா போலாம். அவங்களுக்கு மயக்கம் தெரியாது. நாம பேசினபடி இன்ஜெக்ஷன் மூலமா மறுபடி டோஸ் 4 பேருக்கு ஏற்றியிருக்கேன். நோ ப்ராப்ளம். வீட்டை பூட்டிக் கொண்டு காரில் டிரைவிங் சீட்டில் அமர்ந்த கிரண் கீழே இறங்கினான். ராவையும் இறங்கச் சொன்னான். என்னாச்சு கிரண்? போலீஸோட நெட்வொர்க் ரொம்ப பெருசு. கம்யூனிகேஷன் வசதிகள் அதிகம். கொஞ்சம் நல்ல மூளைகளும் நிறைய இருக்கு. அதனால நாம ரிஸ்க் எடுக்க வேணாம். என்ன செய்யணும்னு சொல்ற? காரை காரேஜுக்குள்ள நிறுத்தி பூட்டு. நீ வீட்டிலேயே இரு. இந்த போட்டோவை நான் கமிஷனர் ஆஃபீஸில் சேர்த்துட்டு வரேன். எப்படி சேர்ப்ப? கவலைப்படாத, மாட்டிக்க மாட்டேன். கிரண் மட்டும் தனியாக முக்கிய சாலைக்கு நடக்க ராவ் கேரேஜின் பூட்டை திறந்து ஷட்டரை உயர்த்தினான். அத்தியாயம் 17. 9:30 மணிக்கு கிக் கிக் என்றது பிரகாஷ் சோப்ராவின் குவாட்ஸ் கடிகாரம். ஜீப் டிரைவர் ஸ்டியரிங் மேல் சாய்ந்து பாதி தூக்கம் பாதி விழிப்பாய் இருந்தான்.
பிளாக் வீடுகள் ஒவ்வொன்றாய் இருட்டை அணைத்து கொண்டு உறங்க ஆயத்தமாயின. இரவு பூச்சிகள் கனைத்து கொண்டன. நின்று கொண்டிருந்த நவீன் காலடியில் 7-8 செத்த சிகரெட்டுகள். வயர்லெஸ் மெசேஜில் கார் நம்பர் தப்பானதுன்னு தகவல் வந்தாச்சு. இந்த பிரதீப் எப்போ வருவான்னு தெரியாது. எவ்வளவு நேரம் காத்திருக்கிறது சார்? அழுத்துக்காதீங்க நவீன், மணி 9:30 தான் இருக்கும். ஸ்டில் வி ஹாவ் பிளண்டி ஆஃப் டைம். இந்த லைன் கொஞ்சம் நம்பிக்கையா பட்டதால தான் நான் வெயிட் பண்ணுறேன். இன்னும் 15 நிமிஷம் காத்திருக்கலாம். பிரதீப் வரலனா இன்னொரு லைன்ல இறங்குறதுக்கு பாதை வச்சிருக்கேன். சோப்ரா சொல்லி கொண்டிருக்கும் போது தட் தட் என்று வந்த பைக் முகத்தில் வெளிச்சமடித்தது. அவன் தோளின் குறுக்காக கேமரா அணிந்திருப்பது தெரிந்தது. இவர்களுக்கு அருகாமையில் வந்து போலீஸ் ஜீப்பை கண்டு வியந்து பைக் நின்றதும் நவீன் நெருங்கி, எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க மிஸ்டர் பிரதீப்? ஆமா சார். ஜீப் கிட்ட வாங்க, கொஞ்சம் பேசணும். அவன் குழப்பமாய் வந்ததும் கை குலுக்கினார் சோப்ரா. ஹலோ, நான் பிரகாஷ் சோப்ரா, போலீஸ் ஆஃபீஸர். சுருக்கமா சொல்றேன். ஹோட்டல் விக்டர்ல இருந்து சாயங்காலம் சிவராஜான் பார்ட்டியை அழைச்சிக்கிட்டு ஒரு கருப்பு அம்பாசிடர் ஈவினிங் போனது இல்லையா? ஆமா, அதுல ஒரு கடத்தல் பொருள் இருக்கு. அந்த காரை நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். கிரிக்கெட் பிளேயர் முரளி கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்க கொடுத்த பேனாவை உங்க லேடி லவ் திரும்ப வாங்க மறந்து அப்புறம் ஸ்கூட்டர்ல துரத்திக்கிட்டு போயிட்டு திரும்பினதா தகவல். உண்மையா? ஆமா சார். அவங்க காரை நிறுத்தி பேனாவை வாங்கிக்கிட்டாங்களா? இல்ல, கொஞ்ச தூரம் போயிட்டு அப்புறம் காரை காணோம்னு திரும்பி வந்துட்டா. எவ்வளவு தூரம் துரத்தினாங்கன்னு தெரியுமா? ஒரு 10-15 நிமிஷத்துல திரும்பிட்டா. கொஞ்ச தூரம் தான் துரத்தி இருக்கணும். கடைசியா காரை மிஸ் பண்ணினது எந்த இடத்துல? தெரியல சார், நான் கேட்டுக்கல. துரத்தல் எந்த ஏரியாவில் நடந்துச்சு அதுவும் தெரியாது. அவங்க எங்கே போ? ஹோட்டல்ல இருந்து நாங்க 2 பேரும் பீச் போயிட்டு இப்பதான் பிரிஞ்சோம். நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அவ ஹாஸ்டலுக்கு போயிட்டா. ஒர்க்கிங் விமன்ஸ் ஹாஸ்டல்ல இருக்கா. லைக் டு மீட் ஹர்? ஐ மஸ்ட் சார். உங்க மதர் தவிப்பா இருக்காங்க. நத்திங் டு ஒரின்னு சொல்லிட்டு வாங்க. அந்த பொண்ணை பத்தி அவங்கள விசாரிச்சிருப்பேன். லவ்ங்கிறது அவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோன்னு கேட்கல. தேங்க்யூ சார், அவங்களுக்கு தெரியாது. நான் இதோ வந்துட்டேன். 5 நிமிடத்தில் ஜீப் புறப்பட்டது. பரட்டை தலை பொடியன் கிரண் கையில் இருந்த புது 5 ரூபாய் தாளையே வெறித்து பார்த்து, 5 ரூபாயா? நெசமாவா என்றான். ஷூ, சத்தம் போடாத, இந்தா என்று அவன் அழுக்கு சட்டையின் பாக்கெட்டில் திணித்துவிட்டு, நான் சொல்றபடி செய்வியா? என்றான். என்ன செய்வ? என்ன சொல்லுவ? எங்க, நான் சொல்லி கொடுத்த மாதிரியே சொல்லு பார்க்கலாம். அதோ கையில துப்பாக்கி வச்சுக்கிட்டு நிக்கிற போலீஸ் மாமா கிட்ட இந்த கவரை கொடுத்துட்டு ஓடி போயிடணும். துரத்தி பிடிச்சு கேட்டா தாடி வச்ச மாமா ஒருத்தர் கொடுக்க சொன்னார்னு சொல்லணும். ஆனா உனக்கு தாடி இல்லையே. இந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. அப்புறம் 5 ரூபாயை பிடுங்கிக்குவேன். சரி, கேட்கல. பொடியன் கமிஷனர் ஆபீஸ் வாசலில் நின்ற சென்ட்ரியை நோக்கி நடக்க கிரண் எதிர் திசையில் வேகமாக நடந்து பரபரப்பான சாலையில் கடந்தான். அத்தியாயம் 18. அந்த பெண்கள் விடுதியின் விசிட்டர் ஹாலில் வசந்திக்காக அவர்கள் காத்திருந்த போது அங்கிருந்த சுவர் கடிகாரம் 10 முறை பெல் அடித்தது. ஜன்னல்கள் அருகில் குட்டி குட்டி மண் சட்டிகளில் பெயர் தெரியாத அழகு பூக்கள் ரசிப்பாரற்று சிரித்தன. அவிழ்த்துவிட்ட கூந்தலை போனிடெயில் பண்ணிக்கொண்டு தன் அறையிலிருந்து முழு சிகப்பு மேக்சியில் வந்தாள் வசந்தி. அறிமுகங்களுக்கு பின் விபரம் சொல்லி விசாரணை. என் பர்த்டேக்காக காதலிச்ச 3 வருஷத்துல முதலா பிரதீப் வாங்கி பிரசன்ட் பண்ணின பேனா சார் அது. அதனாலதான் சென்டிமெண்டலா அதை விட மனசில்லாம என் ஸ்கூட்டர்ல துரத்தினேன். நோ மிஸ் வசந்தி, எங்க நோக்கத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்றீங்க. ஏன் துரத்தினீங்கன்னு கேட்கல. ஹோட்டல் விக்டர்ல புறப்பட்டு எந்த தெரு வழியா போனீங்க? எந்த ஏரியாவில், எந்த இடத்துல கடைசியா அந்த அம்பாசிடரை பார்த்தீங்க? இதான் கேள்வி. ரொம்ப தூரம் போகல சார். நான் ஹோட்டல்ல இருந்து நுங்கம்பாக்கம் ஹை ரோட்ல இறங்கி கிருஷ்ணமாச்சாரி ரோட்ல கட் பண்ணி நுங்கம்பாக்கம் டேங்க் ரோடுல ஜாயின் பண்ணி வள்ளுவர் கோட்டம் வரைக்கும் வந்தேன். அப்புறம் காரை கண்டுபிடிக்க முடியல, சரின்னு திரும்பிட்டேன். ஹோட்டல்ல இருந்து வள்ளுவர் கோட்டம் வரைக்கும் எவ்வளவு நேரத்துல வந்திருப்பீங்க? 6 இல்ல 7 நிமிஷத்துக்குள்ளதான் இருக்கும். அவ்வளவு ஃபாஸ்டா அந்த கார் போச்சு. மேடம், காரை ஒரு கட்டத்திலேயாவது ரொம்ப க்ளோஸா நெருங்கினீங்களா? ஒரே ஒரு தடவை நெருங்கினேன். டிராஃபிக் இடைஞ்சல்ல மறுபடி விட்டுட்டேன். கிட்ட நெருங்கினப்போ காருக்குள்ள பார்க்க முடிஞ்சுதா? கார் பின் கண்ணாடியை மறைச்சு ஸ்கிரீன் இருந்துச்சு சார், பார்க்க முடியல. ஸ்கிரீன் என்ன கலர்? மூஞ்சில அடிக்கிற மஞ்சள் கலர். சாமிக்கு சாத்துவாங்களே, அதென்ன சாட்டினா? அந்த மாதிரி பளபளப்பான துணியில சுருக்கமா. கார்ல விசேஷமா வேற ஏதாவது பாத்தீங்களா? யோசித்தாள். நினைவில்ல சார். வண்டி டாப்ல கேரியர் உண்டா? உண்டு சார். பின்னாடி பம்பர் உண்டா? உண்டு சார். பின்பகுதியில ஏதாச்சும் நம்பரை தவிர அடையாளம் சொல்ல வருதா? சார், நினைவு வருது. வண்டியோட பின்பக்க டேஞ்சர் லைட்ஸ்ல ரைட் சைடு லைட்டோட மைக்கா கண்ணாடி உடஞ்சிருந்ததால வெளிச்சம் ரைட் சைடுல மட்டும் வித்தியாசமா இருந்துச்சு. அதை அடையாளம் வச்சுதான் தொடர்ந்தேனா. நல்லா நினைவிருக்கா?
கடைசியா வள்ளுவர் கோட்டத்துக்கிட்ட தானே வண்டியை பார்த்தீங்க? ஆமா சார். வள்ளுவர் கோட்டத்துக்கு பக்கத்துல எந்த பக்கம் கார் திரும்பிச்சுன்னு தெரியல. ஆமா சார். தேங்க்ஸ்மா, நாங்க பாத்துக்கிறோம். மிஸ்டர் பிரதீப், ரொம்ப உதவி இருக்கீங்க. சார், நான் ஒன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆனா அது எவ்வளவு தூரம் உங்களுக்கு உதவும்னு புரியல என்றான் பிரதீப். சும்மா சொல்லுங்க, என்ன? 4 கிரிக்கெட் பிளேயர்ஸையும் அழைச்சிக்கிட்டு போன இன்னொரு நபரும் அந்த கார் டிரைவரும் உங்க சந்தேகத்துல இருக்காங்களா? ஏன் கேக்குறீங்க? இல்ல, எல்லா பிளேயர்ஸையும் அவங்கவுங்க ரூம்ல வச்சு நிறைய போட்டோஸ் எடுத்தேன். நம்ம தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் 4 பேரையும் சேர்த்து வச்சு ஒரு போட்டோ எடுக்கலாம்னு நினைச்சேன். அதுக்கு சந்தர்ப்பம் அமையல. அவங்க சாயங்காலம் ஒன்னா புறப்படுறப்போ ஓடி போய் போஸ் கொடுக்க சொல்லி எடுத்தேன். அப்போ பின்னால அந்த காரும் கார்ல டிரைவரும் இருந்தாங்க. அந்த இன்னொரு ஆளும் ஃப்ரேமுக்குள்ள வந்த மாதிரி நினைவு. வாவ் என்றார் பிரகாஷ் சோப்ரா. நவீன் பக்கம் திரும்பி, நான் சொல்லல, இது அதிர்ஷ்டத்தை நம்பின கேஸ்ன்னு. இத பாருங்க, கை வைக்கிற இடமெல்லாம் தகவலா உதிருது என்றவர் பிரதீப்பின் கைகளை பிடித்து கொண்டார். பிரதீப், உதவும், நிச்சயம் உதவும். இவர் கூட ஜீப்ல போங்க. எங்க முடியுமோ அங்க உடனடியா ரொம்ப பெருசா ஒரு பிரிண்ட் போட்டுக்கங்க. நவீன், போட்டோவை வாங்கிட்டு நீங்க ஜீப் எடுத்துக்கிட்டு நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. நான் இங்க இருந்து போயிடுறேன். இனிமே நமக்கு அங்கேதான் வேலை. பிரகாஷ் சோப்ரா உற்சாகமாய் நடந்தார் வெளியே. அத்தியாயம் 19. நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன். மணி 11:05. கிரைம்ஸ் இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன் வாங்கி தந்த ஏலக்காய் டீயை சுவைத்து கொண்டு நவீனுக்காக காத்திருந்தார் பிரகாஷ் சோப்ரா. கமிஷனர் கிட்ட போன்ல பேசினேனே, என்ன சொல்றார் தெரியுமா? ஓவர் நைட்ல எல்லாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தாங்கிறாரு. ஆனா இதை நான் மறுக்கிறேன். புத்திய கூரா வச்சுக்கிட்டு சிந்திச்சா எதையும் சாதிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒவ்வொரு சாமர்த்தியமான குற்றவாளியும் ஏதாச்சும் ஒரு தடயத்தை குற்றத்துக்கு பின்னாடி விட்டுட்டு போவான். சிலதுல அது வெளிப்படையா இருக்கும், சிலதுல நாம மெனக்கட்டு வெளியில எடுக்கணும். வாஸ்தவம். இப்ப நீங்க விசாரிச்ச இந்த கேஸ்ல நீங்க எது வரைக்கும் வந்திருக்கீங்க? குருட்டு அதிர்ஷ்டம் நிறைய இருக்கு இன்னைக்கு. ஏரியா பிடிச்சாச்சு. இதே நுங்கம்பாக்கம். காரை பத்தி அதிகமான தகவல் இருக்கு. கடத்தல்ல சம்பந்தப்பட்ட மூஞ்சி கூட இப்போ வரப்போகுது. வாட் இஸ் யுவர் ஐடியா? போட்டோ வரட்டும். வந்ததும் இந்த ஏரியாவில் இருக்கிற அத்தனை ஆட்டோ ஒர்க்ஸுக்கும் நானே போக போறேன். அதான் சொன்னேனே சார், கமிஷனர் கிட்ட இருந்து உத்தரவு போன்ல வந்ததுமே 8 பேரை ஒதுக்கி விசாரிக்க அனுப்பினேன்னு. அத்தனை இடங்களும் விசாரிச்சுட்டு பலன் இல்லாம திரும்பிட்டாங்களே. ஏன் விசாரிப்பு முறை வேற. 2வது, இப்போ தகவல்கள் அதிகமா இருக்கு. ஒரு காகிதம் கொடுங்க. வாங்கி எழுதினார். அம்பாசிடர் கருப்பு, பம்பர் டால் கேரியர், மஞ்சள் கலர் பின் ஸ்கிரீன், ரைட் சைட் பேக் டேஞ்சர் லைட் உடைவு, டேஷ்போர்டில் ஸ்டிக்கர். வாசலில் ஜீப் வந்து நிற்க நவீன் ஒரு பெரிய கவருடன் ஓடி வந்தான். பிரிண்ட் போட்டாச்சு சார், கொஞ்சம் தெளிவாவே தெரியுது. பிரதீப்பை வீட்டுக்கு அனுப்பிட்டேன். போட்டோவை வெளியில் எடுத்து 4 விளையாட்டுக்காரர்களும் அடுத்தவர் தோள்களில் கைகோர்த்து சிரிக்க, பின்னால் கார் டிரைவர் சீட்டில் யூனிஃபார்மில் ராவ், விட்டலுக்கு அருகில் பதைப்பான முகத்துடன் கிரண். கிரணை சுட்டி காட்டின சோப்ரா, இவன்தான் பிளாக்மெயிலர், இவன்தான் ஹேமாவோட மேனேஜர்னு சொல்லிட்டு வந்தவன். அந்த ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட் சொன்ன அடையாளங்கள் கச்சிதமா பொருந்துது. இவன் கருவியா கூட இருக்கலாம், பின்னணியில ஒரு கும்பலே இருக்கலாம். இல்ல, இது தனிநபர் சதி. இல்லன்னா 2 பேர் வேலை. எப்படி சொல்றேன்னா, கமிஷனரோட பேசின பேச்சுல நான்னு முழுக்க ஒருமையிலேயே பேசியிருக்கான். கும்பலா இருந்தா ஏதாச்சும் ஒரு இடத்துலயாவது தவறி போய் பன்மை வந்துடும். அப்புறம் நவீன், இன்னொரு விஷயம். இப்போ கமிஷனரோட பேசினேன். அவர் ஆபீஸ் என்ட்ரி கிட்ட யாரோ ஒரு சின்ன பையில விட்டு ஒரு கவர் கொடுத்து அனுப்பியிருக்கான். அதுல கமிஷனரிடம் தரவும்னு எழுதி உள்ள 4 பிளேயர்ஸும் கட்டி போடப்பட்ட நிலையில ஒரு போட்டோவாம். பின்பக்கம் தந்தி பாஷையில மிரட்டல். 20 லட்சம் கேட்டு. அப்படியே படிச்சாரு. இதுலயும் ஒருமைதான். ஓகே, இந்த போட்டோஸ் எத்தனை பிரிண்ட் போட்டீங்க? பெருசுல 1 தான். இந்த டிரைவர் மூஞ்சியையும் இந்த நபர் மூஞ்சியையும் மட்டும் 5 தனி காப்பி போட்டிருக்கேன். வெரி குட். கார்த்திகேயன், இந்த 2 போட்டோவையும் எடுத்துக்கிட்டு உங்க எஸ்ஐ ஒருத்தரை நேரா நடிகை வீட்டுக்கு அனுப்புங்க. நடிகைய, அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள, மேனேஜரை போட்டோ காட்டி விசாரிக்க சொல்லுங்க. இந்த நபரை தெரியுமா? இந்த நபருக்கு சந்திப்பு நடக்க போறது தெரியுமா? இந்த விவரங்களில உபயோகமா தகவல் கிடைச்சா அங்கிருந்தே போன் அடிக்க சொல்லுங்க. சரி சார். இன்னும் 2 பேரை ஒதுக்குங்க. இந்த போட்டோஸை எடுத்துக்கிட்டு இந்த நுங்கம்பாக்கம் முழுக்க ரவுண்ட் அடிக்க சொல்லுங்க. இம்மீடியட்டா திறந்திருக்கிற ஒரு டீ கடை விடாம காட்டி இந்த ஆளை தெரியுமான்னு விசாரிக்கணும். தகவல் கிடைச்சா உடனே போன். ஓகே? சரி சார். இந்த ஆட்டோ ஒர்க் ஷாப்ஸ்ல விசாரிக்கிற வேலையை நானே செய்கிறேன். அரை மணிக்கு ஒரு தடவை எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஃபோன் செஞ்சு விபரம் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க நவீன். பிரகாஷ் சோப்ராவின் சுறுசுறுப்பை கண்டு வியப்பாய் இருந்தது நவீனுக்கு. மாலை முதல் வயிற்றையே நினைக்காமல், ஆனாலும் சோர்வே இல்லாமல் இருக்கிறானே மனுஷன். போட்டோக்களில் கொஞ்சம் கார்த்திகேயனிடம் கொடுத்துவிட்டு புறப்பட்டார் நவீன்.
வள்ளுவர் கோட்டம் போப்பா என்றார் சோப்ரா. ஏன் சார், இதே ஏரியாவில் தான் அவங்கள அடைச்சி வச்சிருக்கிற இடம் இருக்குன்னு நம்புறீங்களா சார்? கண்டிப்பா, நேரத்தை வச்சு தான் இந்த முடிவுக்கு வந்தேன். 6:30 மணிக்கு ஃபோனில் பேசினான் அவன் இல்லையா? மாம்பழம்னு சொன்னான் இல்லையா? இங்கேருந்து மாம்பழம் போக மினிமம் 10 நிமிஷம் ஆகும். ஹோட்டல் விக்டர்ல கார் புறப்பட்டப்போ 6 மணி. வசந்தி சொன்ன ஸ்டேட்மெண்ட் படி 6:08க்கு வள்ளுவர் கோட்டத்துக்கிட்ட கார் இருக்கு. நடுவில் இருக்கிறது 12 நிமிஷம்தான். அந்த 12 நிமிஷத்துக்குள்ள அந்த கார் ஒரு இடத்துல நின்று அவங்க இறங்கி அடைக்கப்பட்டு இவ்வளவு வேலையும் நடந்திருக்கு. ஸோ வள்ளுவர் கோட்டத்துக்கு ரொம்ப பக்கத்துல தான் பிளேயர்ஸ் அடைக்கப்பட்டிருக்கிற இடம். கரெக்ட்? அற்புதம் சார். வள்ளுவர் கோட்டத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கார் மெக்கானிக்க முதல்ல விசாரிக்கலாம். விசாரித்தார்கள். தலையை சொரிந்தான் அவன். அப்படி வண்டி எதுவும் தன்னிடம் வரவில்லை என்றான். அவனை ஜீப்பில் ஏற்றிக்கொண்டு மற்ற ஆட்டோ ஒர்க், சர்வீஸ் ஸ்டேஷன்ஸ், பெட்ரோல் பங்க்ஸ் காட்டச் சொன்னார்கள். நடுநடுவில் போன்ஸ். 12:30 மணிக்கு நுங்கம்பாக்கம் ஸ்டேஷனுக்கே சோர்வாய் வந்து சேர்ந்தார்கள். என்னாச்சு சார் என்றார் கார்த்திகேயன். பிரயோஜனம் இல்ல. ஹேமா வீட்டில் என்னாச்சு? எஸ்ஐ திரும்பிட்டாரு. எல்லாரும் தூக்க கலக்கமா. எழுப்பி கேட்டதுல தெரியாதுன்னுட்டாங்களாம். போட்டோ எடுத்துட்டு ஏரியா பூரா விசாரிக்க போனவங்களும் திரும்பியாச்சு. தகவல் கிடைக்கல. வாட்ட பிட்டி. கடத்தின நபர்களோட முகம் கையில இருக்கு. காரை பத்தின அடையாளம் தெரியும். கரெக்டா ஏரியாவும் தெரியும். ஆனாலும் நெருங்க முடியல. கோட்டத்தை சுத்தி இருக்கிற ஒரு தெருவையும் விடாம ஜீப்பை மெதுவா ஓட்ட சொல்லி எங்கேயாச்சும் நாம தேடுற கார் நிக்கிதான்னு பார்த்துட்டேன். நம்ம கண்ணில் படுற மாதிரி காரை நிப்பாட்டி வைக்க அவன் என்ன பைத்தியமா? அத்தியாயம் 20. இன்னொரு பேகு விஸ்கி ஊற்றி கொண்டான் கிரண். போதும் கிரண், நான் கேட்டதுக்கு பதில சொல்லு என்றான் ராவ். என்ன கேட்ட? பாரதியார் சிலைக்கிட்ட நீ சொன்னபடி அவங்க பணத்தை பெட்டியில போட்டு கார் டிக்கில வச்சு காரை விட்டு வைப்பாங்கன்னு தான் நம்புறேன். அதை எப்படி அடையிறது? சிம்பிள். 4 பிளேயர்ஸும் நம்ம கஸ்டடியில இருக்கிறப்போ நமக்கு கவலை என்ன? நாம 2 பேருமே போலாம். நம்ம காரை எடுத்துட்டு போக போறதில்ல. அவங்க நிறுத்தி வைக்கிற காரை எடுத்துக்கிட்டு சல்லுன்னு ஊரெல்லாம் சுத்தி முதல்ல பெட்டியோட உன்னை இறக்கி விடுறேன். எங்கேயாவது டாக்ஸி ஸ்டாண்டுக்கிட்ட நீ டாக்ஸி பிடிச்சு வீட்டுக்கு வந்துரு. நான் காரை சம்மந்தமே இல்லாத ஏரியாவில் நிறுத்திட்டு வந்துடுறேன். அப்புறம் அவங்கள எப்படி ரிலீஸ் பண்றோம்? அதுக்கும் பாதுகாப்பான திட்டம் வச்சிருக்கேன். என்ன பாதுகாப்பு? அவங்க முழு உணர்வோட தான் இங்க வந்தாங்க. இந்த இடத்த அவங்களால அடையாளம் சொல்ல முடியும். சொல்லட்டுமே? அவங்க அடையாளம் சொல்றப்போ நாம 2 பேரும் பம்பாயில இருப்போம். கவலைப்படாத ராவ். மாட்டிக்கிற திட்டம் போட மாட்டேன்னு சொன்னேன்ல. கிரண் சிரித்தான். ராவ் கவலைப்பட்டான். 3 மணிக்கு இங்கேருந்து புறப்படலாம். ஆட்டோ பிடிச்சு பீச் ரோடு மூலையில இறங்கி நடக்கலாம். 3 மணிக்கு என்னை எழுப்பு. கிரண் சோஃபாவில் படுத்துக்கொண்டான். அத்தியாயம் 21. ஜீப் ஓடிக்கொண்டிருந்தது. நவீன் பிரகாஷ் சோப்ராவையே பார்த்தார். அவர் பற்களை நெரித்து கொண்டு தொலைதூரம் பார்ப்பது தெரிந்தது. ரிலாக்ஸ் சார். எப்படிங்க நவீன்? ஐ எம் கோயிங் டு மீட் மை ஃபெயிலியர். ச, வாட் எ ஷேம். நோ, கடைசி வரைக்கும் பார்க்கலாம். நவீன், கமிஷனரோட அவன் ஃபோனில் பேசின கேசட்டை போடுங்க. மறுபடி கவனிக்கலாம். நவீன் ஜீப்பின் டேப் ரெக்கார்டரில் பொருத்தி ஓடவிட்டான். கமிஷனர் ஐயா கூடத்தான் பேசணும். இப்ப பேச முடியுமா இல்ல வச்சிடட்டுமா? வெயிட். இதற்கு பிறகு ஒரு பேச்சு மிக மெதுவாக கேட்டது. கமிஷனர் ஐயா கூட தான் பேசணும். இப்ப பேச முடியுமா இல்ல வச்சிடட்டுமா? வெயிட். டேய், ஜெயில்ல பேச்சுக்களையும் கத்து தந்தாங்களா? மேற்கண்ட ராவ் சொன்ன வார்த்தைகள் மெதுவாக ஆனால் தெளிவாக கேட்டது. பிரகாஷ் சோப்ராவின் உடல் எங்கும் மயிர் குத்திட்டு நின்றது. நவீன், இது போதும், இது போதும். நாம அவங்கள பிடிச்சாச்சு. டிரைவர், வண்டியை நேரா சென்ட்ரல் ஜெயிலுக்கு ஓட்டு. ஜீப் புறப்பட நவீன் ஆச்சரியமாக பார்க்க, புரியல? யோசிச்சு பாருங்க நல்லா. அந்த வாக்கியத்துக்கு முழு அர்த்தம் புரியும். 2 பேர்ல ஒருத்தன் சமீபத்துல ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகியிருக்கான். வெளியே வந்ததும் கூட்டாளியோட சேர்ந்து இந்த திட்டம் போட்டிருக்கான். மத்திய சிறைச்சாலை. நேராய் எஸ்பி குவார்ட்டர்ஸ் வாசலில் நிறுத்தி அடையாள கார்டை சென்ட்ரிக்கு காட்டி உறக்கத்தில் இருந்த அவரை எழுப்பி புகைப்படங்களை காட்டி, இவனை பத்தின விபரங்கள் விலாசம் எல்லாம் வேணும், உடனே வாங்க, ஆபீஸ்ல இருக்கு, எடுத்து தரேன். ராயபுரத்தில் அந்த விலாசத்தில் ஒரு ஓடு போட்ட சின்ன வீடு. கதவு தட்டலில் உள்ளே இருமல் சத்தமும் அப்புறம் 40 வாட்ஸ் வெளிச்சமும். யாரு என்று கதவு திறந்த பெரியவர் விபரம் சொன்னதும், கிரணா, என் தம்பி பையன்தான் அவன். களவாணி பைய, சேர்க்க சரியில்லை. இப்ப ஜெயில்ல இருக்கான் ஒரு திருட்டுக்காக. இல்ல, 1 வாரமாச்சு ரிலீஸ் ஆகி. அப்படியா என்று உண்மையாக ஆச்சரியப்பட்டார். இதை பாருங்க பெரியவரே, நாங்க போலீஸ்னு சொல்லிட்டோம். வாசல்ல ஜீப் நிக்குது பாருங்க. பொய் சொன்னா பெண்டு கழட்டிடுவோம். கிரண் ரிலீஸ் ஆகி 1 வாரமாச்சு. இங்க வரவே இல்லைன்னு சாதிக்காதீங்க. மாரியாத்தா சத்தியமா இங்க வரலங்க சாமி. எப்போ அவன் திருட ஆரம்பிச்சானோ அப்பவே உனக்கும் எனக்கும் உறவு இல்லடா கழுதன்னு அவனை துரத்தி அடிச்சிட்டேன். ஜெயில்ல 2 வருஷம் இருந்திருக்கான்.
நான் ஒரு தடவை கூட அவனை போய் பார்க்கலைங்க. நம்புங்க. நம்பத்தான் வேண்டியிருந்தது. அத்தியாயம் 22. கமிஷனர் அறை. மணி 2:20. கமிஷனர், உதவி கமிஷனர், சில அதிகாரிகள், மத்தியில் சோப்ராவும் நவீனும் இருந்தார்கள். சார், எல்லா முயற்சியும் கடைசியில டெட் எண்டில் வந்து முடிஞ்சிடுச்சு சார். இந்த கடத்தலை நடத்தினது போன வாரம் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன கிரணும் அவன் கூட்டாளியும். இவங்க போட்டோஸ் கையில் இருக்கு. பிளேயர்ஸை அடைச்சி வச்சிருக்கிற இடம் நுங்கம்பாக்கத்துல, வள்ளுவர் கோட்டம் பக்கத்துல. இத்தனை பக்கமா வந்தும் கரெக்டா நெருங்க முடியலையே. விடுங்க சோப்ரா, இங்க கவனிங்க. இப்போ பணம் ரெடி செஞ்சாச்சு. கார் ரெடியா இருக்கு. அவன் சொன்னபடி பாரதியார் சிலை கிட்ட டிக்கியில பெட்டியை வச்சு காரை நிறுத்திடலாம். திட்டத்துல தில்லுமுள்ளு செஞ்சாலும் நாம நேரடியா தலையிட்டாலும் பிளேயர்ஸ் உயிர்களுக்கு ஆபத்து நிச்சயம். அதே சமயம் நாம எந்த முயற்சியுமே செய்யாம இருக்க முடியாது. அதனால கார்ல ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் பொருத்தப்பட்டிருக்கு. அதோட கவுண்டர் பார்ட் இங்க இருக்கு. கார் போற திசைய இங்க மேப்பா கோடா எந்திரம் வரையும். அதை நம்ம சிட்டி மேப்போட கம்பேர் பண்ணி அவங்க எங்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். கமிஷனர் மேலும் பேசிக்கொண்டே இருக்க அதில் மனம் ஒன்றாத பிரகாஷ் சோப்ரா நவீன் காதருகில் குனிந்து, கிரணோட பெரியப்பா நாம புறப்படுறதுக்கு முன்னாடி கடைசியா என்ன சொன்னாரு? 2 வருஷம் அவன் ஜெயில இருந்தான். நான் ஒரு தடவை கூட போய் பார்க்கலன்னு சொன்னான் சார். ஏன் போய் பார்க்கல இவரு? அவனை பிடிக்கல, போகல. அப்போ அவனை பிடிச்சவங்க போய் பார்த்துருப்பாங்க இல்ல? நேச்சுரலி. கடைசியா இன்னொரு முயற்சி பண்ணி பார்த்துடலாமா? என்ன சார்? கம் வித் மீ என்றவர் எழுந்து கமிஷனரை பார்த்து, எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு 15 நிமிஷத்துல வரேன் என்று நடந்து இன்னொரு அறையில் இருந்த போனை அடைந்தார். ஹலோ, சென்ட்ரல் ஜெயிலா? சூப்பரண்டென்டன்ட் குவார்ட்டர்ஸுக்கு கனெக்ஷன் கொடுங்க, ரொம்ப அர்ஜென்ட். கமிஷனர் ஆஃபீஸ்ல இருந்து பேசுறேன். ஓ எஸ், வெயிட் பண்றேன். காத்திருந்த போது நேரம் பார்த்தார். 2:35. ஹலோ, கொட்டாவி குரல். சரியாய் 3 மணிக்கு கிரணும் ராவும் வீட்டை பூட்டிக் கொண்டு வெளியே வந்து முக்கிய சாலையில் நடந்து ஆட்டோ பிடித்தனர். 3 மணிக்கு மறுபடி மத்திய சிறைச்சாலைக்கு ஃபோன் செய்து ஜெயிலரை பிடித்தார் சோப்ரா. பார்த்தாச்சு சார், ஒரே ஒரு விசிட்டர் தான். 2 தடவை விசிட் பண்ணியிருக்காரு. பேரு ராவ், விலாசம் ராவ் 707, புருஷோத்தம் முதலியார் ரோடு, லேக் ஏரியா, நுங்கம்பாக்கம். நுங்கம்பாக்கம் என்று கேட்டதுமே துள்ளி குதித்தார் சோப்ரா. அத்தியாயம் 23. காலை மணி 4. பீச் ரோடு, பாரதியார் சாலை. அந்த நீல நிற அம்பாசிடர் கார் அனாதையாக நின்று கொண்டிருந்தது. ஸ்டார்டரில் சாவி இருந்தது. தூரத்திலிருந்து கிரணும் ராவும் பார்த்தனர். சொன்னபடி கார் நிக்குது. சிக்கல் எதுவும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். வா, அப்படி எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். பிடி நம்ம கையில் இருக்கு. மெதுவாக நடந்து காரை நெருங்கினார்கள். அமைதி, கடல் காற்று, அரை இருட்டு. கிரண் காரின் பின்னால் வந்து அதன் டிக்கியை திறக்க, கையை தூக்குப்பா கொஞ்சம் என்றார் நவீன். உள்ளிருந்து கையில் துப்பாக்கியுடன் வெளியே வந்து அங்கங்கே செடிகளுக்கு பின்னால் இருந்து 10க்கும் மேலான போலீஸ் படை ஆயுதத்துடன் வந்து சேர கிரண் சிரித்தான். கொஞ்சமாச்சும் மூளை இருந்தா இந்த காரியம் செய்ய மாட்டீங்க. பெட்டியோட சரியா 1/2 மணி நேரத்துல நாங்க திரும்பணும்னு எங்க பாஸோட உத்தரவு. 31வது நிமிஷம் அங்க 4 பேரையும் 4 தோட்டா தொட்டு பார்க்கும். பார்த்துட்டு போகட்டும், முதல்ல வண்டியில ஏறுங்க. புரியாமல் அதே காரில் அவர்கள் ஏற போலீஸ் ஜீப்புகள் தொடர கார் புறப்பட்டது. என்னப்பா முழிக்கிறீங்க? கமிஷனர் ஆபீஸ் போலாம் நேரா. தனக்கு ஃபோன் செஞ்ச மொகரக்கட்டைய பார்க்கணும்னு சொன்னாரு. எவ்வளவு? 20 லட்சமா? தரோம். முழிக்கிறத பாரு. 4 பேரும் விடுவிக்கப்பட்டு இப்போ ஜிஹெச்ல சிகிச்சையில இருக்காங்க. காலையில மேட்ச்ல விளையாடுவாங்க. டிவில காமிப்பாங்க. பாவம், நீங்க தான் பார்க்க முடியாது என்றார் சோப்ரா. ராவ் திரும்பி கிரனை முறைத்தான். போலீஸ்ல மாட்டாம திட்டம் போடுற லட்சணத்தை பாரு. கொள்கையாம், பெரிய பஞ்சசீல கொள்கை. நன்றி ராமமூர்த்தி. இன்றைய ஆட்டத்தில் மகத்தான திருப்பம் ஏற்பட்டுள்ளது. உணவு இடைவேளைக்குள் மளமளவென்று வெஸ்ட் இண்டீஸின் விக்கெட்டுகள் சரிந்ததில் பெரும் பங்கு விட்டல் மற்றும் முரளியையே சாரும். இருவரும் தலா 3 விக்கெட்டுகளை கைப்பற்றிய நிலையில் 2வது இன்னிங்ஸை துவங்கியிருக்கும் இந்தியாவின் துவக்க ஆட்டக்காரர்களான சிவராஜும் அம்ருதீனும் அற்புதமாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இதோ அம்ருதீன் கால் திசையில் பந்தை திருப்பிவிட்டு 4 ரன்களை பெறுகிறார். சென்ற இரவின் சம்பவங்கள் எதுவும் அறியாத ரசிகர்கள் உற்சாகமாக கைத்தட்டினர், விசில் அடித்தனர். விளம்பர பலூன் உயரத்தில் மிதந்து கொண்டிருந்தது. முற்றும்.